ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அன்பு நேயர்களே, இப்பொழுது நான் சொல்லப் போகின்ற இந்த பதிவின் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்வது என்னவென்றால், பொதுவாக 9 கிரகங்களிலே சூரியன் முதலாக 9 கிரகங்கள் இருக்கிறது. அப்படிப்பட்ட வகையிலே அந்த சூரியனும் சனீஸ்வரன், சனிக்கு மட்டும்தான் ஈஸ்வரன் பட்டு பெற்றிருக்கு. அந்த சனீஸ்வரனும் எப்பொழுதுமே இந்த சூரியன் சனி இரண்டும் பகை கிரகங்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்ட வகையிலே இப்பொழுது வர காலிலே வருகின்ற 13/2/2024 முதல் 13/3/2024 வரை சரியாக ஒரு மாத காலம், அதாவது மாசி மாதம், தமிழ் மாதத்தில் பார்க்கும்போது மாசி மாதம் முழுவதுமாக அந்த சூரியனாகப்பட்டவர் மகரத்திலிருந்து கும்பத்திற்கு செல்கிறார். அந்த கும்பத்திலே ஏற்கனவே சனி பகவான் வீற்றிருக்கிறார். அப்பொழுது இந்த சூரியனும் சனியும் 2 கிரகங்களும் சேரும் பொழுது இந்த 12 ராசிகளுக்கும் என்ன பலன்கள் கிடைக்கும், பொதுவான பலன்கள் என்ன என்றதை விரிவாக நான் சொல்ல இருக்கிறேன். அந்த வகையிலே பார்க்கும்பொழுது இப்பொழுது பொது பலனை சொல்கிறேன். ராஜ கிரகம் என்ற வரிசையிலேயே சூரியன் அழைக்கப்படுகிறார். அப்பேற்பட்ட சூரியன் சிம்மத்துக்கு அதிபதி, சிம்ம ராசிக்கு அதிபதி. அந்த சிம்மராசிக்கு அதிபதியான சிவன் அம்சம் கொண்டவர், சிவன் அம்சம் கொண்டவர் அந்த சூரிய பகவான் சனீஸ்வரர் பகவானுடைய கும்பம், கும்பம் என்பது சனியோட வீடு. மகரம் கும்பம் இரண்டும் சனியோட வீடு. அதிலே கும்பத்தில் சனி பகவான் வீற்றிருக்கிறார். அந்த சனி பகவானுடன் இணைந்திருக்கிறார். இப்பொழுது இணைந்திருக்கும் பொழுது என்ன மாதிரி பலன்கள் நாட்டுக்கு நடக்கப் போகிறது, பொது பலனாக சொல்லப் போகிறேன். சூரியன் சனி சேர்க்கை மிகவும் ஆபத்தானது என்று சொல்லப்படுகிறது. அது பகைப்பெற்ற கிரகங்கள் பார்க்கும்போது ஒருவருடன் போரிட்டு கொண்டு தான் இருப்பார்கள். சதா சர்வகாலமும் போரிட்டு கொண்டு தான் இருப்பார்கள். அந்த போர்க்குணம் கண்டிப்பாக நாட்டு மக்களிடையே இந்த காலகட்டங்களிலே வந்திருக்கும். ஒருவர் மேல் ஒருவர் குறை சொல்லிக் கொள்வது, ஒருவர் மேல் ஒருவர் விமர்சனம் செய்து கொள்வது, இதற்கு அடுத்தபடியாக சண்டையிட்டுக் கொள்வது, சச்சரவை வளர்த்து கொள்வது, இதெல்லாமே நடக்கும் இந்த சூரியன் சனி சேர்க்கை மக்களிடையே மட்டுமல்ல, ஆன்மீக பெரியோர்கள், கலைஞர்கள், அரசியல்வாதிகள், இப்பேற்பட்ட பிரபலமானவர்கள், இவர்கள் எல்லாம் கூட இந்த காலகட்டத்திலே சண்டையிட்டுக் கொள்வார்கள், கண்டிப்பாக சண்டையிட்டுக் கொள்வார்கள். இதுவும் அல்லாமல் இந்த சூரியன் சனி சேர்க்கை மிகவும் பொல்லாது என்று சொல்லப்படுகிறது. எந்த வகையில் என்று பார்த்தால், சூரியன் நெருப்பு கிரகம், சனி மழை கிரகம், மழை கிரகம் என்று சொல்லப்படுகிறது. அப்போது இரண்டும் சேரும் பொழுது மிகவும் கடுமையான பலன்கள் மக்களிடையே ஏற்பட இருக்கிறது. எப்படி என்றால், நீர் வற்றி போகும் அளவிற்கு நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர இருக்கிறது. அது உடலிலே நோயாக உண்டாகலாம், அல்லது குடிநீர் பற்றாக்குறை ஏற்படலாம். நீர் இருக்கும் இடமெல்லாம் நீர் குறைந்து அதனுடைய பற்றாக்குறை ஏற்பட்டு மக்களுக்கு கஷ்டங்கள் நேரலாம். இதெல்லாம் நடக்கும். அதேபோல் சூரியனால் நெருப்பால் விபத்து ஏற்படும். பல வகையிலே தீயால் பல காடுகள் வனங்கள் எல்லாம் அழியக்கூடும். அங்கங்கே உள்ள ஆலயங்களிலே ஓமம் வளர்த்து விசேஷ அபிஷேகங்கள், நல்லா கேட்டுங்க, விசேஷ அபிஷேகங்கள் செய்யணும். இறைவனுக்கு அபிஷேகங்கள் செய்து ஆராதனை செய்து ஓமங்கள் வளர்த்து இறை வழிபாடை மக்களிடையே பரப்பி வந்தால் இந்த சூரியன் சனி சேர்க்கை பலன்கள் குறைந்து மக்களுக்கு நல்லது தான் செய்யும் என்பதை இந்த பதிவின் மூலம் செய்து கொண்டு, இது பொதுவான பலன்களாக சொல்லிக்கொண்டு, அடுத்ததாக கும்பத்தில் ஏற்பட்டிருக்கும் அந்த சூரியன் சனி சேர்க்கை பலன்கள் தான் சொல்ல போகிறேன். அந்த வகையில் பார்க்கும்போது இப்போது மேசராசிக்கு பார்க்கணும். இந்த மேசராசிக்காரர்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களுக்கு பயப்படக்கூடிய அவசியம் இல்லை. ஏனென்றால் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே தான் சூரியனும் சனியும் சேர்க்கை பெற்றிருக்கிறார்கள். அப்போது பாப கிரகங்கள் 3, 6, 11ஆம் இடத்தில் இருந்தால் அந்த ராசிக்காரர்களுக்கு தப்பித்தவரையும் கூட கஷ்டத்தை கொடுப்பதில்லை, மாறாக நன்மைத்தான் செய்வார்கள். அந்த வகையிலே பார்க்கும் பொழுது இந்த மேசராசிக்காரங்களுக்கு 11ஆம் இடத்துல இந்த சூரியன் சனி சேர்க்கை ஏற்பட்டிருக்கு. அப்போது இதனால் என்ன பலன்கள் ஏற்படும் கேட்டிங்கனாக்கா, மேசராசிக்காரங்களுக்கு நல்லா கேட்டுங்க, சூரியன் 11 இருப்பதால் பெரியோருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும், பிரபலங்கள் மூலியமாக நல்ல வாய்ப்புகள் சேரும். இருந்தாலும் கூட சனி இருக்கிறனால் அந்த வாய்ப்பை தட்டி பறிக்கிறதுக்கும் வழி இருக்குது. அதனால் இறை வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த ஒரு மாத காலத்திலே
அந்த வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். அதை நான் பின்வரும் பதிவிலே சொல்ல இருக்கிறேன். இதேபோல் அந்த சனியாகப்பட்டவரும் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். அந்த 11ஆம் இடத்தில் இருக்கும்போது மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல இயற்கை வழங்கும் மூலிமா லாபங்கள் கிடைக்க இருக்கிறது. லாபம் முன்னோர்கள் மூலிமா நல்ல அவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்க இருக்கிறது. இதுவும் இல்லாமல் நீங்கள் ஒரு தொழிலை விருத்தி பண்ணணும், ஒரு விஸ்தரிப்பு செய்யணும், வியாபாரத்தை பண்ணணுன்னா இந்த காலகட்டத்தில் பண்ணலாம். பண்ணும்பொழுது ஏனென்றால் சூரியன் கொடுப்பதை சனி தடுப்பார், சனி கொடுப்பதை சூரியன் தடுப்பார். இப்படி மாறி மாறி பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இருந்தாலும் நம்ம இறை வழிபாடு குறித்து அதை செய்து நம்ம வழிபட்டு வந்தோம்னா கண்டிப்பாக அந்த இறை வழிபாடு செய்பவர்களுக்கும் அந்த நவகிரகங்களுக்குண்டான பரிகாரத்தை செய்பவர்களுக்கும் அவர்கள் துன்பத்தை விளைவிக்க மாட்டார்கள், மாறாக நன்மையைத்தான் செய்வார்கள். இதுதான் சாஸ்திர விதி. அதுக்கு தான் அந்த பரிகாரங்கள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. பரிகாரம் என்பது ஒன்று கிடையாது, அது ஜோதிட சாஸ்திரம் இல்லை. இருந்தாலும் நம் முன்னாடியே வாழ்ந்த முன்னோர்கள் சொல்லி சென்றிருக்கிறார்கள். பரிகாரம் என்பது எளிமையான பரிகாரம் தான். அந்தந்த தெய்வங்களுக்கு, அந்தந்த கிரகங்களுக்கு உண்டான தெய்வங்களுக்கு அந்தந்த ஆலயங்களுக்கு சென்று விளக்கேற்றுவது, அர்ச்சனை செய்வது, அபிஷேகம் பண்ணுவது, ஓமங்கள் வளர்ப்பது, இதெல்லாமே பரிகாரங்கள் தான். பாதுகாப்புக்கு எந்திரங்கள் வீட்டிலே வைத்து கொடுப்பது, உடலிலே தாய் தணிந்து கொள்வது, எல்லாமே பரிகாரங்கள் தான். இதெல்லாம் உண்மையாகவே 100% நல்ல பலனை கொடுக்கும். அது எப்படி என்றால் அந்த பரிகாரம் சொல்பவரும் சரி, பரிகாரம் பெறுபவரும் சரி, ஒரே மனதோடு ஒரே சிந்தனையோடு அதை அனுபவிச்சு, அதாவது இந்த பரிகாரம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளேயே முடிவெடுத்து எந்த விதமான ஆசாபாங்க இடம் கொடுக்காம அதே சிந்தனையோடு இருந்து அந்த பரிகாரத்தை செஞ்சோம்னா கண்டிப்பாக அந்த பரிகாரம் பலன் தரும். இதுக்கு மாறாக தான் எல்லாருமே செஞ்சிட்ருக்காங்க. அதனால தான் பரிகாரம் பலன் தரதில்லை. அதை கவனிக்காமல் போடுறாங்க. ஏதோ ஒரு வேலையை சிந்தனையில் இருந்துக்கிட்டு அந்த பரிகாரத்தை செய்கிறாங்க. இதை கூட பக்கம் இருக்கிறவங்கலாம் சொந்தக்காரெலாம் சொல்லிட்டு தான் அந்த பரிகாரத்தை செய்கிறாங்க. இதெல்லாம் சொல்லக்கூடாது. யாரிடம் சொல்லாமல் செய்யணும், ஒரே சிந்தனையில் செய்யணும். அப்போ தான் அந்த பரிகாரம் பலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேஷராசிக்காரங்களுக்கு இந்த 11ஆம் இடத்துல இருக்கனால நன்மை தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி, இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, இந்த சூரியன் சனி சேர்க்கை இல்லையா, இது ரொம்ப பொல்லாததுன்னு சொல்லியிருக்கேன். அதனால் சூரியனுக்கு அம்சமானவர் சிவன். அப்போ சிவன் வழிபாடு இந்த 1 மாத காலம் நீங்கள் வச்சுக்கணும். தொடர்ந்து சிவ வழிபாடு வச்சுக்கலாம், கோயிலுக்கு போயிட்டு வரலாம், பிரதோஷத்தில் கலந்துக்கலாம், சோமவார விரதம் சொல்லப்படுது. அப்புறம் பார்த்திங்கனாக்கா பௌர்ணமியில் அமாவாசைகள்லாம் சிவனை வழிபடலாம், லிங்கம் இருக்கிற கோயிலில் போய் வழிபட்டு வரலாம், அம்பன் வழிபடலாம். சனிக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆஞ்சநேயர் வழிபடலாம். ஆஞ்சநேயர் விஸ்வரூப ஆஞ்சநேயர் வழிபடலாம், பஞ்சமுக ஆஞ்சநேயர் இருக்காங்க. இது மாதிரி சக்தி வாய்ந்த தெய்வங்களே சக்தி வாய்ந்த உருவங்கள் அவதாரங்கள் பெற்றிருக்காங்க. அந்த மாதிரி வழிபாடு பண்ணிங்கன்னா, ஏன்னா இது அந்த மாதிரி கிரக சேர்க்கை இது. அதனால் விஸ்வரூப ஆஞ்சநேயர், பஞ்சமுக ஆஞ்சநேயர் இவங்களாம் வழிபட்டு வரணும். இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க. அதில் கணபதி பாருங்கள், கணபதிக்கும் அந்த சனீஸ்வரனுடைய பரிகாரத்துக்கு சொல்லப்படுது. அப்போ பார்த்திங்கன்னா 5 தலை கணபதி, ஹேரம்ப கணபதி, இது மாதிரி 16 வகை கணபதிகள் இருக்காங்க. அவங்களாம் சேர்த்து வழிபட்டு வரலாம். விசேஷமான வினை தீர்த்த விநாயகர் அப்படி சொல்கிறாரு, அந்த மாதிரி விநாயகர் வழிபட்டு வரலாம். இதெல்லாம் இந்த எப்படி உக்கிர தெய்வ வழிபாடுன்ற போது இந்த பாவ கிரகத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான 2 கிரகங்களும் சேருது. இதுதான் முக்கியமான விஷயம். இதனால் இந்த சூரியன் சனி சேர்க்கை மேசராசிக்காரங்களுக்கு நல்லது தான் செய்ய போகுது. 11ஆம் இடத்துல இருக்கனால எல்லா லாபங்களை கொடுக்கும், முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும், பிரியமான தொடர்பு கிடைக்கும், மூத்த சகோதரால் உதவிகள் கிடைக்கும். இதெல்லாமே கிடைக்கிறது தடையும் படும். அப்போது தான் நீங்கள் பரிகாரத்தை நீங்கள் செய்யணும். பரிகாரத்தை செஞ்சிட்டிங்கன்னா அந்த தடைகள் கண்டிப்பாக விலகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூரியன் சனி சேர்க்கையால் நீங்கள் கண்டிப்பாக பலன் பெறுவீர்கள். அதற்கு நீங்கள் இந்த நான் முன்னமே சொன்ன மாதிரி அந்த சிவ வழிபாடும், அந்த ஆஞ்சநேயர் வழிபாடும், சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு, ஞாயிற்றுக்கிழமை சிவன் வழிபாடு, திங்கட்கிழமை பௌர்ணமி, அமாவாசை, இது மாதிரிலாம் செய்யலாம். அமாவாசையில் ஆஞ்சநேயர் வழிபாடு இன்னும் விசேஷமாக சொல்லப்படுது, விநாயகர் வழிபாடும் சொல்லப்படுது. அதனால் இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த சூரியன் சனி சேர்க்கை உங்களுக்கு நல்லது தான் செய்ய போகுது. அதனால் பயப்பட வேணாம். இந்த 11ஆம் இடம்ன்றது மேசராசிக்கு நற்பலன் தான் கொடுக்கும். அதனால் பயப்படாதீங்கன்னு சொல்லி எல்லாமல்ல என்னுடைய இறைசக்தியை வணங்கி நீங்கள் எல்லா நலம் பெற்று வாழ்ன்னு சொல்லி வாழ்த்தி என்னுடைய உபாசனை மகாவாராகி நான் வணங்குறேன். ஓம் மகிஷத் வஜாயி வித்மகே சண்டகஸ்தாதிமிகே தன்னோ வாராகி பிரஜோதியாத் வாராகி பரிபூர்ணங்களை சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கும்பத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சனி சேர்க்கையை பற்றி தான் சொல்ல போகிறேன். அந்த வகையில் இப்போது ரிஷபராசிக்கு சொல்ல போகிறேன். ரிஷபராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த சூரியன் சனி சேர்க்கை அவங்க ராசியிலேருந்து 10ஆம் இடத்துல இருக்குது. 10ஆம் இடம்ன்றதும் பயப்பட வேண்டிய ரொம்ப அவசியமும் இல்லை. 10ஆம் இடம்ன்றது ஜீவனஸ்தானம் சொல்லப்படுது. கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம், போட்டி பந்தயங்கள், இதில் வெற்றி பெறக்கூடிய ஸ்தானங்கள் இதெல்லாமே சொல்லப்படுது. அப்போ அந்த வகையில் இந்த சூரியன் சனி சேர்க்கை இருக்கும்போது உங்களுக்கு
நல்ல விஷயங்கள் தான் நடக்க போகுது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த 10ஆம் இடம்ன்ற போது தொழில், உத்தியோகம், வியாபாரத்தை கொடுக்கக்கூடியது. எந்த ஒரு கிரகங்களும் வந்து மனிதனுக்கு வந்து அந்த ஒரு ஜீவனம் இல்லைன்னா அவனால் எதுவுமே செய்ய முடியாது. அதை புரிஞ்சுக்கிட்டு கிரகங்கள் வந்து நன்மை தான் செஞ்சுட்டு இருக்கு. 9 கிரகங்களுமே இறைவனுடைய சக்தியோடு இயங்கிக்கிட்டு தான் இருக்குது. எல்லாமே இயங்கிக்கிட்டு தான் இருக்குது. பூமி, வானம், 9 கிரகங்கள் எல்லாமே இயங்கிக்கிட்டு தான் இருக்குது. அந்த வகையில் இந்த ஜீவனஸ்தானத்தில் இருக்கனால பெரிய பாதிப்பை கொடுக்காது. ஏன்னா வருமானத்தை கட் பண்ணிச்சுன்னா உங்களால் ஒன்றும் பண்ண முடியும். நீங்கள் வாழ முடியாது இல்லையா? நீங்கள் வாழணுன்றது விதி இருக்கு இல்லையா? அப்போது அதை வந்து நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி இந்த சூரியன் சனி சேர்க்கை 10ஆம் இடத்தில் அமைஞ்சிருக்கிறது எதிர்பாராத விபரீத யோகத்தை கொடுக்க போகுது. அது எந்த வகையில்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் பெரும்பாலும் போட்டி பந்தயத்தெலாம் கலந்துருப்பீங்க. அதில் வந்து கிட்ட வந்து அந்த வெற்றி வாய்ப்பை இழந்திருப்பீங்க. நல்லா கேட்டுங்க, அந்த வெற்றி வாய்ப்பு இப்போ உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த காலகட்டத்தில் நான் சொன்ன இந்த காலகட்டத்தில் மறுபடியும் இந்த போட்டி அமைஞ்சாலோ இல்லை நீங்கள் அதில் கலந்துக்கிட்டாலோ கண்டிப்பாக வெற்றி கிடைப்பீங்க. தோல்விக்கு அப்புறம் தானே வெற்றி. அந்த கிட்ட வந்து போயிருக்கும் அந்த வெற்றி, அது கண்டிப்பாக கிடைக்கும். இப்போது அது இல்லாமல் தொழிலில் நல்ல பிரசித்தி பெற்றுவிடுங்க, வியாபாரம் நல்ல மேன்மையாக இருக்கும். உத்தியோகத்தில் கண்டிப்பாக இடமாற்றம் ஏற்படும். இந்த ரிஷபராசிக்காரனுக்கு 10ல் சூரியன் சனி இருக்க இடமாற்றத்தை கொடுத்து அவங்களுக்கு வெகுமதியை கொடுக்கும். ஒரு டிரான்ஸ்ஃபர் கொடுப்பாங்க, அதில் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும், ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், அந்த மாதிரிலாம் கிடைக்கும். அதே மாதிரி தொழில் மூலிமா நீங்கள் வெளியே கிளம்பி போயின்னு இருப்பீங்க. ஏன்னா அந்த சூரியன் சனி சேர்க்க யாரையுமே இருக்க விடாது. சூரியன் வந்து ஓடிக்குட்டே இருக்கிற கிரகம், சனி வந்து அந்நிய கிரகம் சொல்லப்படுது. அந்நிய கிரகம்னா அந்நிய இனத்தவர், அந்நிய நாடு, இப்படி தான் சொல்லும். அப்போ நீங்கள் வெளியூர் வெளிநாட்டு பயணம்லாம் இப்போ தாராளமாக போகலாம், தொழில் மூலிமா போகலாம். இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வரணும். அது இல்லாமல் வியாபாரம்னு பார்த்தீங்கன்னாக்கா புதுவிதமான வியாபாரத்தை நீங்கள் நுணுக்கத்தை கற்றுக்கிட்டு உங்களோட அனுபவம் இருக்கும் இல்லையா? எப்பயுமே எந்த ஒரு வியாபாரிக்கும் அனுபவம் இருந்தால் தான் அவன் வியாபாரத்தில் சிறந்து விளங்க முடியும். அந்த அனுபவத்தை இப்போ நீங்கள் பயன்படுத்தக்கூடிய காலகட்டங்கள் இது. அப்போ அதை பயன்படுத்தி நீங்கள் நல்லா பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வியாபாரம் கண்டிப்பாக வரும். வரல கூட அந்த இறை பரிகாரங்கள் அதெல்லாம் சொல்ல போகிறேன் பதிவில், அதை நீங்கள் பயன்படுத்தி வந்தீங்கன்னா கண்டிப்பாக முன்னேற்றம் ஆகிடும். இதே மாதிரி நீங்கள் வெற்றிக்கு மேல் வெற்றி குவிக்க போகிறீங்க. இந்த ரிஷபராசிக்காரங்க தோல்வியை வந்து எல்லாமே வெற்றியாக்கிடுவீங்க இந்த காலகட்டங்களில். இதெல்லாமல் சூரியனுக்கு உண்டான அந்த சிவன் அம்சம் உள்ள சிவபெருமான் வழிபாடு வச்சுக்கணும். இது நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, வெள்ளிக்கிழமையில் போயிட்டு வரணும். அம்பாலையும் சிவனையும் ஒரு சேர தரிசிக்கணும். அரச மரம், வேப்ப மரம்னு பார்த்தீங்கன்னா அது ரெண்டுத்தையும் ஒன்றாவது தரிசிச்சுட்டு வரலாம். இது மாதிரி பண்ணிட்டு வரலாம். சனிக்கிழமையில் பார்த்தீங்கன்னா விநாயகர், காலையில் விநாயகர் வழிபாடு, மாலையில் ஆஞ்சநேயர் வழிபாடு, இது நீங்கள் பண்ணிட்டு வரணும். ஏன்னா அந்த ஆஞ்சநேயர் சனீஸ்வர பகவானுக்கு பரிகாரமாக விநாயகரும் ஆஞ்சநேயர் தான் சொல்லப்படுறாங்க. அதனால் அந்த விநாயகர் வழிபாடு, அவருக்கு தேங்காய் உடைச்சி, அவருக்கு அருகம்புல் சாத்தி மலை அபிஷேக ஆராதனை பண்ணலாம். ஆஞ்சநேயருக்கு அதே மாதிரி வெற்றிலை மாலை சாற்றி, வெண்ணெய் காப்பு சாத்தி, நெய் விளக்கு போட்டு அவருக்கு அபிஷேக ஆராதனை செய்யலாம். வசதினா அபிஷேக ஆராதனை செய்யலாம். இல்லைனா விளக்கு மட்டும் ஏற்றிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் நீங்கள் இப்போ தொடர்ந்து பண்ணிட்டு வரணும். இந்த சூரியன் சனி சேர்க்கை காலங்களிலே சிவ வழிபாடும் விநாயகர் ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப உகந்ததாக சொல்லப்படுது. அதனால் நீங்கள் பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். இது இல்லாமல் வந்து உங்களுக்கு எதிர்பாராத ஒரு யோகத்தையும் கொடுக்க போகுது. அது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, முன்னாடி உதவி பண்ணியிருப்பீங்க, அந்த உதவி உங்களுக்கு திரும்பி வரும். அதுக்குரிய காலங்களாக இப்போ ரிஷபராசிக்காரன் சொல்லப்படுது. நம்ம கொடுத்ததை திருப்பி அவங்க கொடுக்க போகிறாங்க. இப்போ ஒரு சாதாரண ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு போகிறோங்க, நம்ம ஒரு அன்பளிப்பு பண்ணுறோம், மொய் வைக்கிறோன்னு சொல்கிறேன் அன்பளிப்பு. அப்போ நம்ம இன்னொரு ஃபங்க்ஷன் நம்ம கொடுத்துட்டு வருவோம், நம்ம ஒரு ஃபங்க்ஷன் நடத்துவோம், அதையும் அந்த நம்மளுக்கு அன்பளிப்பு திரும்பி வரும். அது குறைவாகவும் வரும், நம்ம கொடுத்த அளவுக்கு வரும், இல்லை அதை விட அதிகமாக கூட வரும். அது அவங்கவுங்க மனநிலையை பொறுத்து இருக்குது. அப்பேற்பட்ட சூழ்நிலை தான் இப்போ உங்களுக்கு இருக்குது. அதனால் உங்களுக்கு உதவி செய்த பலன் கண்டிப்பாக கிடைக்கும். எல்லாமே நல்லது நடக்க போகுது. நீங்கள் வெளியூர் வெளிநாடு பயணம் கூட போயிட்டு வரலாம். தொழில் மூலியமாக, உத்தியோகம் மூலியமாக, வியாபாரம் மூலியமாக, இது மாதிரிலாம் போயிட்டு வரலாம். அதுக்குண்டான காலகட்டங்கள் தான் இப்போ அமைஞ்சிருக்கு. அதனால் சூரியன் சனி சேர்க்கை 10ஆம் இடம்ன்றது உங்களுக்கு பெருசாக ஒன்றும் பயப்படக்கூடிய அவசியம் இல்லை. நல்லது தான் நடக்க போகுது. நான் சொன்ன இந்த இறை வழிபாடு பரிகாரம்லாம் பண்ணிட்டு வாங்க. இது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கனாக்கா, சாதுக்கள் இருப்பாங்க, அதுவும் சிவன் மலை அடிவாரத்தில் பொதுவாக திருவண்ணாமலை கூட எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஸ்தலங்களில் இருக்கிற சாதுக்களுக்கெல்லாம் போய் உதவி பண்ணிட்டு வரலாம். அவங்களுக்கு தேவையான உணவு, நீர், உடை, இது மாதிரிலாம் கொடுத்துட்டு வரலாம். அதெல்லாம் வந்து இந்த கிரக சேர்க்கைக்கு வந்து ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. அதே மாதிரி சனீஸ்வரன் சேர்க்கைக்கு வந்து பார்த்திங்கனாக்கா, கை கால் ஊனமுள்ள உடல் ஊனமுற்றவர்கள் அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வரலாம். அவங்களுக்கும் சாப்பாடு, தண்ணீர், வஸ்திரங்கள், இது மாதிரிலாம் தான தர்மம் பண்ணிட்டு வரலாம். இது ரெண்டையும் நீங்கள் பண்ணிட்டு வரணும். ஞாயிற்றுக்கிழமையில் சூரியனுக்கு உண்டான அந்த சாதுக்களுக்கு வழிபாடு பண்ணலாம். சனிக்கிழமையில் உடல் ஊனமுற்றவர்களுக்கு அந்த தான தர்மங்கள் பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் ரெண்டும் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றம் ஏற்பட போகுது. தொழில், உத்தியோக, வியாபாரத்தில் சிறந்து விளங்க போகிறீங்க. போட்டி பந்தயங்களில் வெற்றி காண போகிறீங்க. உங்களுக்கு இழந்தது திரும்பி வந்து சேரப்போகுது.
நீங்கள் செய்த உதவிக்கு மாற்று உதவி வந்து சேரப்போகுது, இவ்வளோ விஷயம் நல்ல விஷயம் சொல்லியிருக்கேன், அதனால் இந்த எல்லா நாளும் பெற்று வாழ போகிறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி என்னுடைய உபாசன மகாவாரை நான் வணங்குறேன். ஓம் மகிஷத் பஜாயி வித்மகே சண்டகஸ்தாதிவிகே தன்னோ வாராகி பிரஜோதயாத் வாராகர் பரிபூர்ண கிடைக்கும் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கும்பத்தில் இருக்கும் சூரியன் சனி சேர்க்கை பலன்களாக இப்போ சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இப்போது மிதுன ராசிக்காரங்க சொல்ல போகிறேன். மிதுன ராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னாக்கா சனி சூரியன் சேர்க்கை 9ஆம் இடத்தில் அமைஞ்சிருக்கு. 9ஆம் இடம் என்றது பாக்கியஸ்தானம்னு சொல்லப்படுது. நன்றாக வாழக்கூடிய வாழ்க்கையை சொல்கிறது தான் அந்த 9ஆம் இடம். இந்த 9ஆம் இடம் வந்து தந்தைக்குரிய ஸ்தானம்னு சொல்லப்படுது. இந்த 9ஆம் இடம் என்றது பிரார்த்தனை, நம்ம வேண்டியிருக்கிற ஆன்மீக பிரார்த்தனை வேண்டும் இல்லையா, அதை பற்றி சொல்லக்கூடியது. வேண்டுதல், பிரார்த்தனை, புண்ணியஸ்தல யாத்திரை, இதெல்லாமே 9ஆம் இடம் தான் சொல்லுது. இது இல்லாமல் இந்த 9ஆம் இடம் என்பது உங்களுக்கு தேவதா ஸ்தானம்னு கூட சொல்லப்படுது. தேவதா ஸ்தானம்னா ஒவ்வொரு ராசிக்கும் 9ஆம் இடத்துல இருக்கிற அந்த ராசி அதிபதி கிரகத்துக்கு உண்டான தெய்வத்தை வணங்கினா ஜாதகப்படி உண்டான தெய்வம் அதுதான். இது வந்து இந்த பதிவில் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா எல்லாருக்குமே குலதெய்வம் இஷ்ட தெய்வம் கண்டிப்பாக இருக்கும், தெரிஞ்சிருக்கும். அதே போல் நம்ம ஜாதகன்றது ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி தான் இருக்கும். ஒரே ஜாதகம் ஒருத்தருக்கு போல் ஒருத்தருக்கு இருக்காது. அப்பேற்பட்ட அந்த ஜாதக அமைப்புப்படி நம்ம வணங்க வேண்டிய தெய்வம் தான் 9ஆம் இடத்து அதிபதிக்குண்டான தெய்வத்தை வணங்கணும். இதுதான் சொல்லப்படுது. அப்போ இந்த மிதுன ராசிக்கு இப்போ 9ஆம் இடத்துல 9ஆம் இடம்ன்றது சனீஸ்வரன் தான், கும்பராசி சனீஸ்வரன் அமைப்பது. அப்போ சனீஸ்வரனுக்கு உண்டான அந்த கிரக தெய்வதைன்னு பார்த்திங்கனாக்கா ஆஞ்சநேயர் சொல்லப்படுறாங்க, விநாயகர் சொல்லப்படுறாங்க, காளி சொல்லப்படுறாங்க, வாராகி சொல்லப்படுறாங்க. இந்த மாதிரி பெரும்பாலும் உக்கிர தெய்வங்கள் தான் அந்த சனீஸ்வரனுக்கு அதிதேவதைகளாக இருக்காங்க. அப்போது நீங்கள் இந்த காலகட்டம் மட்டும் இல்லை, எப்பயுமே நீங்கள் வந்து வணங்கக்கூடிய தெய்வங்கள், இந்த உக்கிர தெய்வங்களை ஒரு தெய்வத்தை உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை பிடிச்சிக்கிட்டு வணங்கி வந்தீங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். உங்களுடைய ஜாதகப்படியான தெய்வம் அந்த 9ஆம் இடத்து தெய்வம் தான். அதே மாதிரி எல்லா ராசிக்கும் அவங்கவுங்க 9ஆம் இடத்துக்கு உண்டான அதிபதி கிரகம் யாருன்னு பார்த்து அதுக்குண்டான தெய்வத்தை வழிபட்டால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது மிதுன ராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் இப்போ கொஞ்சம் ரெண்டுமே சமமாக தான் இருக்கும். கஷ்டமும் இன்பமும் சமமாக தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா இப்போது அவங்களுக்கு வந்து ஏற்கனவே 10ல் ராகு இருக்காங்க, குரு 11 நல்லா இருக்கார், சனி பகவானும் வந்து இப்போ கொஞ்சம் சரியில்லாமல் 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதனால் சூரியன் கூட போதாக்குறிக்கு சூரியன் சேர்த்துட்டார். அதனால் மிதுன ராசிக்காரர்களுக்கு அவர்களுக்கு உண்டான தந்தை இருந்தாங்கன்னா அவங்கள பத்திரமா பார்த்துக்கணும், அவங்களுக்கு மருத்துவ உதவி பண்ணணும், அவங்ககிட்ட அன்பு பாராட்டணும், எந்த சண்டை சச்சரவு வச்சுக்கூடாது. தந்தை வழி உறவுகளில் கூட பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் நம்ம அன்பால் நீக்கிடலாம். அன்பு தான் முக்கியமான காரணம். அன்பு இல்லைனாக்கா நம்ம சொல்லக்கூடிய சொல்லுக்களாலேயே சண்டை சச்சரவு ஏற்பட்டுரும். அதில் பிரிஞ்சிருவாங்க. ரொம்ப வருஷமாக பழக்கமாக இருப்பாங்க. அது நெருங்கிய உறவுமாக இருந்தாலும் சரி, நெருங்கிய சொந்தமாக இருந்தாலும் சரி, உடனே பிரிஞ்சிருவாங்க. 20 வருஷம் 25 வருஷம் ஒற்றுமையாக இருந்திருப்பாங்க. ஒரு சின்ன விஷயத்துக்கு பிரிஞ்சிருவாங்க. அது எவ்வளோ பெரிய தப்பு. கடைசியில் காலத்தில் அவங்க ஒருத்தர் பார்த்துக்காமையாவே இந்த உலகத்தை விட்டு போயிடுவாங்க. அது இந்த பதிவில் நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அது மாதிரி இருக்காதீங்க. மன்னிப்பு என்ற ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு, நன்றின்ற ஒரு வார்த்தை இருக்குது. இந்த ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணி இதிலேருந்து நீங்கள் தப்பிச்சு வந்துடலாம். அதனால் நான் தெரியாமல் சொல்லிட்டேன், மன்னிச்சிங்கன்னா ஒரு வாரத்தில் முடிஞ்சிச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் யாருடைய தெய்வம் இல்லாமல் இந்த உலகத்தில் தனியாக வாழ முடியாது. எல்லோருடைய ஒற்றுமையாக இருக்கணும், வாழணும். அதுக்காக தான் வாழ்க்கையை நம்ம கடவுள் கொடுத்துருக்காரு. இதுதான் முக்கியமான விஷயமாக நான் சொல்ல போகிறேன். அதனால் மிதுன ராசிக்காரங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். பிரச்சனைகள் வரும்போது தவறு பண்ணிட்டோம்னா மன்னிப்பு கேட்கலாம். அவங்க உங்களுக்கு உதவி பண்ணி நீங்கள் சந்தோஷம் அடையும் போது நன்றி சொல்லலாம். இரண்டுமே கடைப்பிடிச்சி வர்றது தானே இந்த பதிவில் நான் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்லா கேட்டுங்க, பெருமாள்னா விஸ்வரூப பெருமாள், ஓங்கி வளர்ந்த பெருமாள், நின்ற பெருமாள், இது மாதிரிலாம் வழிபட்டு வரலாம். பார்த்தசாரதி பெருமாள் இருக்காங்க, அவர் தான் ரொம்ப விசேஷம். அதுவும் இந்த சூரியன் சனி சேர்க்கைக்கு கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்க போகக்கூடிய ஸ்தலம் பார்த்தசாரதி பெருமாள் தான் நான் சொல்லுவேன். அங்கே போயிட்டு வந்தால் இவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். அதனுடைய வீரியம் குறைஞ்சி அந்த கிரக சேர்க்கையுடைய பல நல்பலெலாம் மாற்றி கொடுப்பாங்க. இறைவனா மாற்றி தருவாங்க. அதுதான் உண்மை. அதனால் கிரகங்களும் அவங்களுக்கு பரிகாரம் பண்ணிங்கனாக்கா மனசு வந்து அவங்க செய்யக்கூடிய அந்த கெடுபலனில் பாதி குறைச்சிப்பாங்க. நல்லா கேட்டுங்க, எப்பயுமே பரிகாரன்றது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பாதி பலன்கள் தான், 50% தான் பலன் கொடுக்குன்னு சொல்லியிருக்கேன். அந்த வகையில் தான் இந்த கிரக வழிபாடு இருந்தாலும் சரி, கிரகத்துக்கு உண்டான இறை வழிபாடு இருந்தாலும் சரி, அந்த பாதி பலன்கள் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதுலேருந்து நீங்கள் தப்பிச்சு வந்துடலாம். அதனால் மிதுன ராசிக்காரங்க எப்பவும் விழிப்புணர்வாக இருக்கணும். இந்த ஒரு மாத காலம் விழிப்புணர்வாக இருக்கணும். தன்னுடைய சொந்தக்காரங்க, உற்றம் உறவர்கள் இவங்களாம் பாதுகாப்பாக பார்த்துக்கணும். உடல்நிலை ஆரோக்கியமும் கெடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதையும் பார்த்துக்கணும்.
இப்போ இந்த காலகட்டங்களில் நீங்கள் வேண்டுதல் பிரார்த்தனை இருந்தால் அது கண்டிப்பாக செஞ்சுட்டு வரலாம். 9ஆம் இடம்ன்றது அந்த வேண்டுதல் பிரார்த்தனைன்னு சொல்லக்கூடிய இடம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் ஏற்கனவே வேண்டியிருப்பீங்க, போக முடியாமல் இருந்திருக்கும். அந்த மாதிரி விஷயங்களில் இப்போது நீங்கள் லீவ் போட்டு போகலாம், பர்மிஷன் பக்கமாக இருந்தால் பர்மிஷன் போட்டு போகலாம். இது மாதிரிலாம் அந்த கோயிலுக்கு போய் அந்த வேண்டுதல் பிரார்த்தனையை செய்யக்கூடிய நேரமாக இந்த நேரம் அமைஞ்சிருக்கு மீனராசிக்காரங்களுக்கு. இது இல்லாமல் இந்த நீங்கள் பங்கு சந்தையில் கொஞ்சம் ஈடுபடுறது இந்த இதை குறைச்சிக்கணும். ஏன்னா இப்போ இந்த சேர்க்கையில் கொஞ்சம் நஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் பங்கு சந்தையில் இருக்கவங்க பணப்பரிமாற்றம் பண்ணுறவங்க இதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கணும். நண்பர்கள் உறவினர்களுக்கு பகை வளரும். அது இல்லாமல் வந்து தொழில் வியாபாரத்தில் கூட்டம் அவங்களோட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மீனராசிக்காரங்க நல்லதாக இருக்கும். நீங்கள் விஸ்வரூப பெருமாளையும் விஸ்வரூப ஆஞ்சநேயரையும் வழிபட்டு வரணும்னு சொல்லி இந்த பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றம் கிடைக்கும். இந்த சூரியன் சனி சேர்க்கையிலேருந்து நீங்கள் தப்பிச்சு வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாளும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி என்னுடைய உபாசன மகா வாராகி வணங்குறேன். ஓம் மகிஷத் பஜாய வித்மகே சண்டகஸ்தாய திமிகே தன்னோ வாராகி பிரஜோதயாத் வாராகியர் பரிபூர்ண கலைக்கு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கும்பத்தில் ஏற்பட்டிருக்கும் சூரியன் சனி சேர்க்கை பற்றி தான் அதனுடைய பலன்களை சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இப்போது கடகராசிக்கு ஏன் இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன்னா, அது 8ஆம் இடம். ஏற்கனவே அஷ்டம சனி வந்திருக்கு. இப்போது போதாக்குறைக்கு அஷ்டம சூரியன். அந்த 8ல் வந்தாலே எல்லாமே அஷ்டமம் தான். 8க்கு அஷ்டம்ன்றது ஒரு பேர் உண்டு சான்ஸ்கிரிட்டில். அதனால தான் அஷ்டம சனின்னு சொல்கிறோம். இப்போது அஷ்டமத்தில் சூரியன் வந்திருக்காரு. ரெண்டுமே உங்களுக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக தான் இருக்கும். இருந்தாலும் நல்லா கேட்டுங்க, இந்த கடகராசிக்காரர்களுக்கும் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், பொதுவாக 12 ராசிகளில் சிம்ம ராசிக்கும் கடகராசிக்கும் எந்த பிரச்சனையும் வந்தாலும் அது நீக்கப்படும். ஏனென்றால் ராஜ கிரகங்களான நம் கண்முன் தெரியக்கூடிய கிரகங்களான சூரியனும், பகலில் சூரியன் இரவில் சந்திரன் ரெண்டுமே நம்ம பார்க்குறோம். மற்ற கிரகங்களை பார்க்க முடியாது. மற்ற கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதில் 5 கிரகங்கள் இருக்குது. அது வந்து தூர பார்வையிலேருந்து தெரியும். டெலஸ்கோப்பு இந்த மாதிரி அதுக்குண்டான கோளரங்கம் இருக்குது, அங்கெல்லாம் போய் பார்த்தா தெரியும். ராகுக்கு எது தெரியாது, அது வந்து ஷேடோ பிளானட் சொல்கிறோம். இந்த கண் முன்னே தெரியக்கூடிய 2 கிரகங்கள் சூரியனும் சந்திரனும். அப்போது சிம்மராசி கடகராசி இந்த 2 ராசிக்காரங்களுக்கும் எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் பாதிப்புலேருந்து விலைக்கு வந்துடுவாங்க. இதில் இந்த பதிவில் நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். நீங்கள் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுங்க. அதனால் கடகராசிக்காரருக்கு பெரும்பாலும் பெரிய பிரச்சனை வரப்போவது இல்லை. எவ்வளோ பெரிய கிரகசிகைக்கு இருந்தாலும் எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் தப்பிச்சு வந்துடுவீங்க. அதுதான் சொல்ல வரேன். அப்போது கடகராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியன் சனி சேர்க்கை இருந்தால் என்னென்ன பலன் ஏற்பட போகுதுன்னு இப்போ பார்க்கலாம். அப்போது 8ல் சூரியன் இருக்கும்போது கண் பார்வை குறையும். கடகராசிக்காரங்க கண்ணுக்கு செக் பண்ணிடணும். கண்ணுக்கு கேட்ராக் இருக்கவங்க கண் பரிசோதனை பண்ணணும். கண்ணாடி மாற்றிக்கலாம். கீழே வந்து கண்ணில் அடிப்படுற மாதிரி ஒரு அமைப்பு வரும், அதெல்லாம் பார்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக கண் பார்வைக்கு உண்டான மருத்துவ பரிசோதனை செஞ்சுக்கணும். அதில் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாம் தப்பிச்சு வந்துடுங்க. இது இல்லாமல் அஷ்டம சனி வேறு நடந்துட்டுருக்கு. அதனால் நீங்கள் உங்களுக்கு இல்லாமல் மற்றவர்களுக்காகவும் போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, ஹாஸ்பிட்டல் இது 3 இடமே போக வேண்டிய சூழ்நிலை வரும். அஷ்டம சனி இருக்கும்போது இது மாதிரி நடக்கும். அது இன்னும் கொஞ்சம் இந்த காலகட்டங்களில் கூடுதலாக இருக்கும். அப்போது எதிர் வீட்டு பக்கத்து வீட்டில் உங்களாம் நீங்கள் எந்த சண்டை சச்சரக்கூடாது. கடகராசிகள் முக்கியமாக நான் சொல்லிடணும், உங்கள் வாய் வார்த்தை அமைதியாக இருக்கணும். யார் எது சொன்னாலும் பேசாமல் ஒதுங்கி வந்துடணும், அந்த இடத்த விட்டு வந்துடணும். இதுதான் இப்போ உள்ள காலகட்டங்கள். கடகராசிக்காரங்களுக்கு எதிர் வீடு பக்கத்தில் இருக்கவங்களாம் சண்டை வந்து பிரச்சனை பண்ணி அது மூலிமா பஞ்சாயத்து வழக்கு வரும்போதெல்லாம் இந்த சூரியன் சனி சேர்க்கையில் கண்டிப்பாக ஏற்படும். அப்போ நீங்கள் உஷாராக இருந்துக்கணும். வண்டி வாகனங்கள் போகும்போது கடகராசிக்காரங்களுக்கு 90% ஆபத்து விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். கடகராசிக்காரங்க கவனமாக இருக்கணும். வண்டியில் போகும்போது ஒரே சிந்தனையோடு போகணும், மிதமான வேகத்தில் போகணும். இது கண்டிப்பாக சொல்லி ஆகணும் இந்த நேர காலங்களில். அது இல்லாமல் அந்த சூரியனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து தந்தை வழியில் கொஞ்சம் பிரச்சனை வரும். அவங்க உறவு வகையில் தந்தையாலுமே பிரச்சனை வரும். அவர் மூலிமா வரக்கூடிய உதவிகள்லாம் கொஞ்சம் நின்று போயிடும். அவருக்கும் நம்மளுக்கும் கொஞ்சம் ஒரு பகை உணர்வு ஏற்படும். இதெல்லாமே பராமல் பார்த்துக்கணும். இதுக்கு தான் அந்த பரிகாரங்கள் பின்வரும் பதிவில் சொல்ல போகிறேன். அதே மாதிரி அந்த சூரியனும் சனியும் சேர்ந்திருக்கும் போது கண்டிப்பாக பிரிவுகள் ஏற்படும்ன்றது கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, நெருங்கிய நட்பு வட்டாரமாக இருந்தாலும் சரி, நெருங்கிய சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு வகையில் பிரியக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்போது பிரிஞ்சுட்டா ரொம்ப கஷ்டம் தானே. அதுக்கப்புறம் நம்ம ஃபீல் பண்ணுறதுல அர்த்தம் இல்லை. முன்னெச்சரிக்கை, அதாவது ஜோதிடம் என்பது வழிகாட்டி தான், முன்னெச்சரிக்கையாக சொல்லக்கூடியதான். அதுதான் அந்த சாஸ்திரம் அதுதான் சொல்லுது. அதனால் நம்ம முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். பழகிறவங்க வீட்டலாம், ரொம்ப நெருக்கமாக இருக்கவங்க வீட்டலாம் சண்டை சச்சரை வந்து பிரியக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும்போது அவங்ககிட்ட அன்பாக பழகணும். இல்லைனா அப்புறம் பேசணும்னு சொல்லிடலாம். இல்லைனா
வாய்தா போடுறாங்க இல்லையா, கோர்ட்டில் கேஸ் போட்டால் அது மாதிரி தள்ளி தள்ளி போட்டு அவங்களுடைய நெருக்கத்தை வந்து குறைச்சிட்டு வரலாம். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஏன்னா ஒரு காலகட்டங்கள் அந்த மாதிரி இருக்குது. இது மாதிரி பண்ணிட்டு வந்தால் நல்லது. இது இல்லாமல் கடகராசிக்காரங்களை கண்டிப்பாக உக்கிரதை வழிபாடு கண்டிப்பாக கொண்டு வரணும். அவங்க வந்து அம்மன், அவங்களுடைய ராசியாதிபதி வந்து சந்திரன், அந்த சந்திரனுக்கு கொண்டவங்க அம்மன் தான். பெரும்பாலும் கடகராசியில் பிறந்தவங்களாம் காளி, வாராகி, அங்காள பரமேஸ்வரி, கருமாரி அம்மன், இந்த மாதிரி உக்கிரதெய்வங்கள்லாம் வழிபட்டு வரலாம். அவங்க உக்கிரதெய்வன்றது அதீத சக்தி வாய்ந்தவங்க தான் உக்கிரதெய்வம், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க வணங்கும்போது நல்லதாக நடக்கும். இதனால் இது மாதிரி வழிபட்டு வரலாம். ஆஞ்சநேயர் வழிபாடு வச்சுக்கலாம், சிவன் வழிபாடு வச்சுக்கலாம். சிவனும் சக்தி சேர்ந்த அம்சமாக தான் கடகராசிக்காரங்க விளங்கப்படுகிறாங்க. அதனால் அந்த சிவசக்தியை வழிபட்டு வரலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த இறை வழிபாடில் நல்லது நடக்கும். சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர், காலையில் விநாயகரையும் மாலை வேலையில் ஆஞ்சநேயர் வழிபட்டு வரலாம். விளக்கேற்றி அர்ச்சனை அபிஷேகம் பண்ணிட்டு வரலாம். அதே மாதிரி திங்கட்கிழமையில் சிவ வழிபாடு, பிரதோஷ வழிபாடு, பௌர்ணமி, அமாவாசை இது மாதிரி நேரத்தில் வழிபட்டு வரலாம். பெரும்பாலும் பரிகாரம்ன்றது மாலை வேலை தான் சொல்லப்படுது. அந்த மாலை வேலையில் 6 மணிக்குலேருந்து 7 மணிக்குள்ளே நான் சொன்ன கோயிலுக்கு இறை வழிபாடு எல்லாமே பண்ணிட்டு வரலாம். இது இல்லாமல் உக்கிரதெய்வ வழிபாடு சொல்லியிருக்கேன். அதில் நீங்கள் கண்டிப்பாக இந்த 1 மாத காலம் நான் சொன்ன அந்த உக்கிரதெய்வத்தில் காளி, வாராகி, அங்காள பரமேஸ்வரி, கருமாரி அம்மன் இது மாதிரிலாம் சொல்லப்படுது உக்கிரதெய்வங்கள். வீரபத்திரர், கருப்பண்ணசாமி, இது மாதிரிலாம் நிறைய பேர் உக்கிரதெய்வங்களாம் சொல்லப்படுறாங்க. அவங்களெலாம் வணங்கிட்டு வரணும் இந்த காலகட்டங்களில். அப்போ தான் நம்மளுக்கு அந்த பலன் கிடைக்கும். நம்ம வணங்கும் போது அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும். நம்ம ஒருத்தர் காலில் போய் விழுறோம், அவங்க கண்டிப்பாக ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அது பகையார எதிராளியாக இருந்தாலும் கூட ஆசீர்வாதம் பண்ணுன்றது தான் நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போன அந்த ஒரு நல்ல பண்பு. அதனால் நம்ம ஆசீர்வாதம் வாங்கும்போது நம்மளுக்கு அந்த பலன் கிடைக்கும். அதனால் இந்த காலகட்டங்களில் நீங்கள் யாரை பார்த்தாலும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. கடகராசிக்காரங்களுக்கு தான் சொல்கிறேன், தியான மார்க்கத்தில் ஈடுபடுங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். உங்களுக்கு இன்னும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவங்களாக இருந்தால் ஒரு தெய்வத்தை உபாசனை பண்ணி அந்த இப்போ பிடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப விசேஷம் சொல்லப்படுது. இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை மேல் நன்மை நடக்கும். இந்த சூரியன் சனி சேர்க்கையிலேருந்து வெளிப்பட்டு வந்துடுவீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லா நலமும் பெற்று வாழ போகிறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி என்னுடைய உபாசனை மகாவாரை நான் வணங்குறேன். ஓம் மகிஷத் பஜாகி வித்மகே சண்டகஸ்தாதிமிகே தன்னோ வாராகி பிரஜோதியாத் வாராகியர் பரிபூர்ண கலைஞர் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கும்பத்தில் ஏற்பட்டிருக்கும் இந்த சூரியன் சனி சேர்க்கையுடைய பலாபங்கள் தான் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இப்போது சிம்மராசியை பற்றி சொல்ல போகிறேன். சிம்மராசிக்கு ராசியாதிபதி சூரியன். உங்கள் ராசியாதிபதி ஆகிய சூரியன் தான் அந்த கும்பத்தில் இருக்கிற கும்ப ராசியாதிபதி தானே சனீஸ்வரனோட சேர்ந்திருக்கார். அதாவது அவருடைய சொந்த வீடு, சனி பகவான் இருக்கிற சொந்த வீடு. சூரியன் பகை, அந்த பகையாளி வீட்டுக்கு போயிருக்காரு. அப்போது என்ன நடக்குவாங்க? ஒரு பகையாளி வீட்டுக்கு போனாக்கா கண்டிப்பாக பிரச்சனை தான் வரும். பேச மாட்டாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுப்பாங்க, ஒருத்தர் மௌனமாக இருப்பாங்க. இது மாதிரி தான் நடக்கும். அது மாதிரி விஷயங்கள் தான் இப்போ உங்களுக்கு நடக்க போகுது சிம்மராசிக்காரங்களுக்கு. பார்த்தீங்கன்னாக்கா அப்போது என்னென்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு கூட இருந்தவங்களாம் கொஞ்சம் வேறு மாதிரி தப்பான தோற்றமாக இருப்பாங்க, தப்பான வழியில் ஈடுபாடு பண்ணுற மாதிரி இருப்பாங்க. ஏன்னா 7ஆம் இடம் அது அப்படிங்கும்போது மனைவி கணவனுக்குள்ள பிரச்சனைகள் வரும். இது கண்டிப்பாக நடக்கும் சிம்மராசிக்காரங்களுக்கு. கருத்து வேறுபாடு இல்லை, பிரியக்கூடிய சூழ்நிலை வரும். தற்காலிக பிரிவாக தான் இருக்கும் அது. அதே மாதிரி பங்குதாரர்களும் பிரியக்கூடிய சூழ்நிலை வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அரவணைச்சு போகணும் எல்லாரையும். உங்களுடைய பொதுவாகவே சிம்மராசிக்காரங்களுக்கு ஆத்திரம், அவசரம் ரெண்டுமே இருக்கும். இந்த 2 குணத்தையுமே தவிர்த்துட்டு இந்த காலகட்டத்தில் இறை வழிபாடு பண்ணி தர்ம சிந்தனையோட தியான மார்க்கத்தோடு இருக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இது இல்லாமல் சிம்மராசிக்காரங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் சிவன் வழிபாடும் சனிக்கிழமையில் ஆஞ்சநேய வழிபாடும் பண்ணிட்டு வரணும். இது இல்லாமல் நல்லா கேட்டுங்க, உங்களுக்கு இப்போ உள்ள காலகட்டங்களில் இப்போ கோடைக்காலம் ஆரம்பிச்சிச்சு. நிறைய பேருக்கு தாகசாந்தி, அந்த தாகசாந்தி பண்ணலாம். தானம் பண்ணலாம், மோர் வழங்கலாம், அந்த குளிர்ந்த பானங்கள் வழங்கலாம், இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம். அது இல்லாமல் அவங்களுக்கு செருப்பு, கொடை நல்லா கேட்டுங்க. இந்த வெயில் காலமாக இருக்கும்போது செருப்பு, கொடை, குளிர்காலம் வந்தால் போர்வை அது மாதிரிலாம் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லுது சாஸ்திரம். அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற உதவி பண்ணுறது தான் நல்லதுன்னு சொல்லப்படுது. அப்போது இந்த வெயிலில் சமாளிக்க முடியாமல் வயசானவங்க, ரொம்ப கஷ்டப்படுறவங்க, ஏழை எளியவர்கள் எல்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு குடை, செருப்பு இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம். ஏதோ ஒன்று வாங்கி கொடுக்கலாம், இல்லை 2மே வாங்கி கொடுக்கலாம். வசதி வாய்ப்பு இருந்தால் அவங்களுக்கு வஸ்திரம் கூட வாங்கி கொடுத்து தான தர்மம், அன்னதானம் பண்ணி அந்த சாப்பாடு, தண்ணி அதெல்லாமே கொடுக்கலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். இது இல்லாமல் நீங்கள் திருவண்ணாமலை கண்டிப்பாக போயிட்டு வரணும். ஏன்னா இந்த நெருப்பு ஸ்தலம், பஞ்சபூத ஸ்தலத்தில் நெருப்பு ஸ்தலன்றது திருவண்ணாமலை. அப்போ சிம்மராசிக்காரங்க இந்த காலகட்டங்களிலே இந்த 1 மாத காலம் சூரியன் சனி சேர்க்கை காலத்திலே திருவண்ணாமலை சென்று அவருக்கு இளநீர் அபிஷேகம் செய்து வர வேண்டும். இளநீர் அபிஷேகம் பண்ணால் ரொம்ப விசேஷம். குளிர்ந்து அந்த அபிஷேகத்தினால சிவன் அபிஷேக பிரியர், பெருமாள் அலங்கார பிரியர் சொல்லுவாங்க.
சிவனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணால் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அதனால் எல்லா வகையான அபிஷேகம் பண்ணலாம். கரும்பு சாறு அது கூட நீங்கள் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணிட்டு வரலாம். பொதுவாக இளநீர் அபிஷேகம் பண்ணுறது நல்லதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு வரணும். இது இல்லாமல் இந்த சிம்மராசிக்காரங்க 7ஆம் இடத்துடைய பலனை சொல்லியிருக்கேன். பயணங்கள்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். பொருட்களை வந்து களவு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிம்மராசிக்காரங்களுக்கு வெளியூர் வெளிநாடு பயணம் போகிறவங்களாம் பொருட்களை ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். பயணம் முடிஞ்ச பிறகு அந்த பொருட்கள் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அதிலே ஒரு கண்ணாக இருக்கணும். இது மாதிரி பண்ணிட்டு வரலாம். இது இல்லாமல் வந்து நீங்கள் கொஞ்சம் சில நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நஷ்டங்கள்ன்ற போது நீங்கள் செய்யக்கூடிய உத்தியோகமோ தொழிலோ வியாபாரமோ அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தி இருந்துக்கணும். அதுலேயும் பார்த்துக்கணும், இதுலேயும் பார்த்துக்கணும். விழிப்புணர்வோடு இருக்கணும். கண்டிப்பாக சிம்மராசிக்காரங்கள் விழிப்புணர்வோடு இந்த காலகட்டத்தில் இருக்க வேண்டும் சொல்லி, இந்த சூரியன் சனி சேர்க்கை உங்களுக்கு கெடுதல் செய்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய அந்த பரிகாரம் மூலிமா, இறை வழிபாடு மூலிமா நன்மை தான் செய்ய போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எல்லா நலவும் பெற்று வாழ போகிறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி என்னுடைய உபாசனந்தன் மகாவாரங்க அணுகிறேன். ஓம் மகிஷத் பஜாயி வித்மிகே சண்டகஸ்தாதிமிகே தன்னோ வாராகி பிரஜோதியாத் வாராகர் பரிமாணக்கரைன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கும்பத்தில் ஏற்பட்டிருக்கும் சூரியன் சனி சேர்க்கை பலாபலன் தான் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இப்போது கன்னிராசி பற்றி சொல்ல போகிறேன். கன்னிராசிக்கு வந்து நல்ல விஷயம் தான் நடக்க போகுது. ஏன்னா பாபகிரகங்கள் 3, 6, 11 தான் நல்லது செய்யும். அந்த வகையில் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் இடமாக தான் அமைஞ்சிருக்கு. ஏற்கனவே 6ஆம் இடத்துல சனீஸ்வர பகவானும் சொல்லிட்டுருக்கார். இந்த சூரிய பகவானும் அங்கே போய் சேர்றாரு. இப்போது 6ஆம் இடத்துல இருக்கும்போது அது அந்த வீடே ருணரோக சத்துருஸ்தானம் சொல்லப்படுது. ருண ரோக சத்துருஸ்தானம், கடன் வழக்கு பிணி. அப்போது கடன் வாங்குறது பணம் பரிமாற்றத்தை கொடுக்கும். வழக்கு அதுதான் சத்துரு, எதிராளி தானே வழக்கு வரும். ஒரு நண்பரான எதிராளி ஆகிட்டாக்கா கண்டிப்பாக வழக்கு ஏற்படும். பிணி உடம்புல நோய் நொறுப்பு. அப்போது அந்த சத்துரு ஸ்தானத்திலேயே இந்த 2 பேர் சத்துரு தான், சூரியனும் சனியும் சத்துரு தான் அமைஞ்சிருக்காங்க. அப்போது சத்துரு ஸ்தானத்துலேயே சத்துரு அமைஞ்சா என்ன நடக்கும்? பெருசாக பாவம் நடக்குமா? கிடைக்காது, கண்டிப்பாக நடக்காது. இதுதான் சாஸ்திரத்துலேயும் இந்த ஆன்மீகத்துலேயும் உள்ள விசேஷமான ஒரு சொல்லக்கூடிய பலன். ஏனென்றால் உங்களுக்கு நன்மை தான் நடக்க போகுது. அப்போது வந்து அந்த 6ஆம் இடத்துல அந்த சூரியனும் சனியும் சேரும்போது விபரீத யோகம் ஏற்படும். இதுதான் சாஸ்திரத்துடைய ஒரு வழின்னு சொல்லப்படுது. எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் இந்த கடன் சொல்கிறேன் இல்லையா, கடன் கிடைக்கும். இப்போ உள்ள காலகட்டங்களில் நீங்கள் லோன் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த கடன் கிடைக்கும். பேங்க் மூலியமாகவோ தனியார் மூலியமாகவோ கொடுக்கல் வாங்கலையோ கண்டிப்பாக கிடைக்கும். அதை நீங்கள் பயன்படுத்திங்க. வழக்கு இருந்தால் அது முடிவுக்கு வரும். ஏன்னா 2 பேருமே சத்துரு வீட்டில் போய் அமைஞ்சிட்டாங்க. அப்போ கண்டிப்பாக அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மைனஸ் ப்ளஸ்ன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு இது சூட்சமான விஷயம் இந்த ஜோதிடத்தில். அதுதான் சொல்ல வரேன். அதனால் எல்லாரையும் சொல்ல முடியாது. நிறைய விஷயம் தெரிஞ்சவங்க, அனுபவம் உள்ளவங்க தான் இதை சொல்ல முடியும். அப்போது கண்டிப்பாக வழக்கு பிரச்சனை முடிவுக்கு வரும். நீங்கள் எதிராளி என்ன பண்ணுவோம், அவனே வந்து வாபஸ் வாங்கிக்குவான். இல்லைனாக்கா அந்த ஜட்ஜ்மெண்ட் சீக்கிரத்தில் கொடுத்துருவாங்க. அப்போது அதுவும் முடிவுக்கு வரும். அது இல்லாமல் உடலில் நோய் நொடி இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு இப்போது நல்ல மருத்துவம் பார்த்து தக்க சமயத்தில் உதவி கிடச்சிடும். நல்லா கேட்டுங்க. எப்பயுமே ஒருத்தருக்கு வந்து கண்டங்கள் விபத்துகள் வரும். ஆயில் வந்து தீர்க்கமாக இருந்தால் அந்த கண்டங்கள் விபத்து வந்த சோடு தெரியாமல் போயிடும். அந்த நேரத்தில் யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க, நீ இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போப்பா, நீ இந்த டாக்டரை பாருப்பா. நம்மளுக்கு தெரியும், நம்ம போய் பண்ணோம்னா உடனே பிரச்சனை தீர்ந்துடும். அப்போது அது மாதிரிலாம் பார்க்காம இருக்கிறவங்க தான் அந்த ஆயில் முடிவு கால் வரும்போது அவங்களுக்கு கண்ணை மறைச்சிரும். அவங்க போய் ஜோதிடம் பார்த்தாலும் ஜோதிடருக்கும் கண்ணை மறைச்சிரும். யாரும் சொல்லவும் மாட்டாங்க. நீங்களும் அந்த உடம்புல என்ன நோய் இருக்குன்றதும் கண்டுக்காமல் இருப்பீங்க. போகலான்னு சொல்லி வாய்தா பொண்ணு தள்ளி போட்டுருப்பீங்க. இதெல்லாமே தான் நடக்கும். அது விதி வலியது இல்லையா? அதனால் ஆனால் உங்களுக்கு கண்டத்தாலும் விபத்தாலும் ஆபத்தாலும் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் என்றால் கண்டிப்பாக யார் மூலியமாக அந்த உதவி நீங்கள் கண்டிப்பாக காப்பாற்றப்படுவீங்க. அந்த தான் இப்போ நடக்க போகுது உங்களுக்கு. அதை தான் இப்போ சொல்லிட்டு வரேன். அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கனாக்கா, இந்த பரிகாரம் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. அப்போது சூரியனுக்கு சிவன் வழிபாடு வச்சுக்கலாம். அப்போது சனீஸ்வரனுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு. காலையில் விநாயகர் வழிபடணும். விநாயகர் வழிபடும்போது அருகம்புல் மாலை சாத்தணும். இல்லைனா கொஞ்சம் அருகம்புல் வச்சாலே போதும். கண்டிப்பாக தேங்காய் உடைக்கணும். தேங்காய் உடைக்கிறது இன்னும் விசேஷம். விநாயகருக்கு பண்ணிட்டு வந்தீங்கன்னா அவருக்கு பிடிச்சது அதுதான். அப்போ இந்த காலகட்டத்தில் அது அதிகமாக பண்ணுறது நல்லது. டெய்லி தான் பண்ணணும் அவசியம் இல்லை. ஒரு செவ்வாய்க்கிழமையில் பண்ணலாம், சனிக்கிழமையில் பண்ணலாம். அதே மாதிரி ஆஞ்சநேயருக்கும் சனிக்கிழமையில் நெய் விளக்கு போட்டு வெற்றிலை மாலை சாத்தினா வெற்றியை குறிக்கும். அது சாத்திட்டு அவர் சந்தோஷப்படக்கூடிய அவருக்கு பிடிச்சதெல்லாம் செய்யலாம். துளசி மாலை சாத்தலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். இதே போல் ராமராம சொல்லணும். அதுதான் ரொம்ப பிடிச்சது ஆஞ்சநேயருக்கு. நீங்கள் என்ன தான் நைவேத்தியம் வச்சு எல்லா வஸ்திரம் சாத்தி பூ போட்டு எல்லாம் பண்ணால் கூட
ராம் ராம்னு சொல்லாமல் விட்டிங்கனாலே உங்களுக்கு பாதி பலன் தான் கிடைக்கும். அந்த ராமன் சொல்லணும், அவர் பிடிச்சதே அவர் தான். ராமன் யாரை ராம்னு யார் சொல்கிறாங்களோ அவரை பிடிக்கும் அவருக்கு ஆஞ்சநேயருக்கு. அவர் கலியுக சிரஞ்சீவி, 7 சிரஞ்சீவியில் அவர் ஒருத்தர் கண்டிப்பாக. கலியுக தெய்வம்னு கூட அவரை சொல்லப்படுறாங்க. அதனால் அந்த ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப வந்து சொல்லியிருக்கேன். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா நாளும் பெற்று வாழ்வீங்க. இந்த பரிகாரத்தினால நல்ல பலன் கிடைக்கும். தான தர்மங்கள் பண்ணுங்கள். தான தர்மங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஏழை வயதான முதியோர்களுக்கு செய்யணும். நீங்கள் வயதான முதியோர்களுக்கு தான தர்மம் பண்ணிங்கன்னா அவங்களோட வாழ்த்துக்கள் கிடைக்கும். நீங்கள் வழியை போய் செய்கிறது இன்னும் நல்லது. அவங்க கேட்டு செய்யணும்னு இல்லை, கேட்டு செய்கிறது தர்மம், கேட்காம செய்கிறது தானம். இது மாதிரி பண்ணிட்டு வரலாம். எல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லா நாளும் பெற்று வாழ போகிறீங்கன்னு வாழ்த்தி என்னுடைய உபாசனை மகாவரை நான் வணங்குறேன். ஓம் மகிஷத் பஜாகி வித்மகே சண்டகஸ்தாதிவிகே தன்னோ வாராகி பிரஜோதியாத். வாராகர் பரிமாணங்கள் சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சூரியன் சனி சேர்க்கை கும்பத்தில் நடந்து வந்துருக்கு. அதனுடைய பலாபலம் தான் இப்போ சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இப்போது துளாராசி பற்றி சொல்ல போகிறேன். துளாராசி பார்த்தீங்கன்னாக்கா 5ஆம் இடத்துல இந்த சூரியன் சனி சேர்க்கை ஏற்பட்டிருக்கு. 5ஆம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய ஸ்தானம், மக்கள் தொடர்பு ஸ்தானம், புத்திர ஸ்தானம், புத்தி ஸ்தானம், பிரயாணங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஸ்தானம், தன்னுடைய விருப்பம் ஏற்படுற ஸ்தானம், தன்னுடைய நினைப்பு என்ன நினைக்கிறோம், நம்ம மனசில் என்ன நினைக்கிறோம் அப்படின்ற சொல்லக்கூடிய ஸ்தானம், இதெல்லாம் 5ஆம் இடம் தான். இப்போ இந்த எப்பேற்பட்ட அந்த 5ஆம் இடத்துல சூரியன் சனி சேர்க்கை இந்த 1 மாத காலம் ஏற்பட்டிருக்கு. இப்போ இதனால் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் ஏற்பட போகுது அப்போ சொல்ல போகிறேன். பொதுவாகவே 5ஆம் இடம்ன்றது இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வந்து சூரியன் சனி கண்டிப்பாக அமரக்கூடாது. 5ஆம் இடத்துல சூரியன் பாப கிரகங்கள் இருக்கக்கூடாது. பொதுவாகவே 5ஆம் இடத்துல பாப கிரகம் இருக்கக்கூடாதுன்றது சாஸ்திர விதி. அது பிறக்கும்போது சொல்லப்படுது. இருந்தாலும் இப்போ கோச்சார் மறுபடி பார்க்கும்போது இந்த 1 மாத காலம் இருந்தால் கூட அதனுடைய பலன் தந்து தான் ஆகும். அப்போது பூர்வ புண்ணியம் இப்போ உங்களுக்கு இந்த துளாராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கெட்டு போக போகுது. அப்போ கெட்டு போக போகுதுன்னா எப்படி? அப்போ முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்காம போகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? முன்னோர்களை பிடிச்சிக்கணும். இது வரைக்கும் மறந்துருந்தாலோ இல்லை தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கோங்க, இன்னும் கொஞ்சம் வழிபாடை அதிகப்படுத்திக்கணும். அவ்வளோதான் விஷயம். அதிகப்படுத்திக்கணும். அவங்களோட முன்னோர்கள் படத்தை வச்சு வணங்கிட்டு வரணும். அதுக்கப்புறம் வந்து புண்ணிய ஸ்தல யாத்திரைகள் போயிட்டு வரலாம். இந்த 1 மாத காலத்தில் காசி, ராமேஸ்வரம், கயா, ஹரித்வார், ரிஷிகேஷ், இது மாதிரிலாம் நிறைய இடங்கள் சொல்லப்படுது. அந்த இடத்துலாம் போயிட்டு வரலாம். வசதி இருந்தால் போயிட்டு வரலாம். வசதி இல்லாதவங்க தங்கள் வீட்டுக்கு அருகாமையில் உள்ள கடற்கரைக்கு போயிட்டு வரலாம். அங்கே ஸ்நானம் பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வர்றது நல்லது. இது இல்லாமல் நல்லா கேட்டுங்க, இப்போ உள்ள காலகட்டங்களில் இந்த பூர்வ புண்ணியம் கெட்டிருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா முக்கியமான 2 அந்த தான தர்மம் பண்ண சொல்கிறேன். அது என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். கோவிலில் குளங்கள் இருக்கும். குளம் இல்லாத கோவில் கிடையாது. ஒரு சில கோயிலில் தான் இல்லாமல் இருக்கும். பெரும்பாலும் கோயிலில் குளம் இருக்கும். அந்த குளத்தில் மீன்கள் கண்டிப்பாக இருக்கும். அந்த மீன்களுக்கு வந்து நல்லா கேட்டுங்க, மாலை வேளையிலே பொரி, பெரும்பாலும் பொரி தான் வாங்கி போடுவாங்க. அந்த பொரி வாங்கி போட்டு வரணும். அப்போ பூர்வ புண்ணியம் கெட்டவங்களுக்கு இந்த மாதிரி அப்போ பல மீன்கள் சாப்பிடும். நிறைய பேருக்கு நம்ம தான தர்மம் பண்ண முடியாது, காசு வசதி அதிகமாக செய்யப்படும். அப்போ காசு இல்லாதவங்க நடுத்தரமானவங்களுக்கெல்லாம் சொல்லக்கூடிய தான தர்மம் இது தான். அந்த மீன்களுக்கு, குளத்தில் உள்ள மீன்களுக்கு பொரி வாங்கி போடுவது, இது ஒரு வழக்கமாக வச்சுருக்கலாம். டெய்லி வைக்கலாம், இல்லை வாரத்தில் ஒரு நாள் வச்சுட்டு வரலாம். பெரும்பாலும் சனிக்கிழமையில் ஞாயிற்றுக்கிழமையில் பண்ணிவிட்டு வாங்க. இது இல்லாமல் காலையில் எறும்பு புற்று இருக்கும். எறும்பு புற்று கண்டிப்பாக இருக்கும், பார்த்துருப்பீங்க. வெளியில் எல்லா இடத்துலையுமே இருக்கும். அந்த எறும்பு புற்று இருக்கிற இடத்துல அரிசி, பச்சை அரிசி, அதோடைய மாவு, அதோட சர்க்கரை கலந்து அதை போடணும். இல்லை வெறும் சர்க்கரை போடலாம், இல்லைன்னா அரிசி மாவு கலந்தால் சர்க்கரை, இது மாதிரி போடலாம். வெல்லம் நுணுக்கி போடலாம், இதெல்லாம் போடலாம். அது சின்ன 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 இது இல்லையா, பிராணி இருக்கிறதுலே சிறிய பிராணி வந்து எறும்பு தான் சொல்லப்படுது. அந்த எறும்பு வந்து சாப்பிடக்கூடிய வகை எல்லாமே அங்கே அதுக்கு போட்டு வரலாம். அப்போது அதே மாதிரி சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையில் எறும்புக்கு போடணும். எறும்பு புற்றுக்களை போடணும். தூவி விட்டாலே போதும், அது எடுத்துன்னு போய்ட்டு சாப்பிட்ரும். அது பல்லாயிரக்கணக்கு எறும்பு சாப்பிடும். அப்போ நீங்கள் 1000 பேருக்கு அன்னதானம் போட்ட பலன் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. அது மாதிரி மீன்களுக்கும் போடலாம். காலையில் எறும்புக்கும் மாலையில் மீன்களுக்கும் போட்டு வரணும். இது முக்கியமான இந்த 5ஆம் இடத்துல இருக்கிறனால இதனுடைய பரிகாரத்தை நீ கண்டிப்பாக செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது இல்லாமல் துளாராசிக்காரங்களுக்கு வந்து இப்போ வம்பு வழக்குகள் இருக்கும். அது வந்து இப்போ முடிவுக்கு வரும். அதுக்கு தான் இந்த மாதிரி பரிகாரம் போட முன்னாடியே சொல்லிட்டேன். இது நம்ம பரிகாரம் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா வம்பு வழக்குகள் முடிவுக்கு வரும், கடன் பிரச்சனை தீரும், நோய் நொடியெல்லாம் விலகிடும் உங்களுக்கு. இதெல்லாமே நல்லபடியாக நடக்கும். இது இல்லாமல் நீங்கள் நினைத்த விஷயம் ரொம்ப நாளாக தள்ளி போகுது, தடையாக இருக்குன்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பீங்க. ரொம்ப வேதாந்த விரக்தியாக பேசின்னு இருப்பீங்க, வரவங்க போகிறவெல்லாம் பேசின்னு இருப்பீங்க. எனக்கு இன்னும் நடக்க மாட்டுது. அந்த விஷயம் நடக்கும். அது எப்போ நடக்கும்? இந்த நீங்கள் பரிகாரம் பண்ண பிறகு தான் நடக்கும். இது முன்னோர்களுக்கு போடலாம். இல்லை முன்னோர்களுக்கு வந்து அமாவாசையில் சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம்.
இல்லைனாக்கா அந்த திதி இறந்த திதினா மாதம் மாதம் கூட அந்த இறந்த திதி வரும் உங்களுடைய முன்னோர்கள். அதை நீங்கள் கரெக்டாக காலண்டரில் பார்த்து நோட் பண்ணி வச்சுருக்கலாம். அந்த மாதிரி நாளில் கூட போய் தான தர்மம் பண்ணிட்டு வரலாம். அவங்களுக்கு நல்லா கேட்டுங்க. இது மாதிரி ஒருத்தருக்காவது தான தர்மம் பண்ணும்போது நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, சாப்பாடு, தண்ணி, துணி இது 3மே வாங்கி கொடுக்கணும். அதுதான் நிறைவான தர்மம். உடுக்க உடை இல்லையா, இருக்கிற இடம் வந்து அவங்க எங்கே வேணாலும் படுத்துருப்பாங்க, போயிடுவாங்க. அது நம்ம கொடுக்க முடியாது. அது பெருசாக வீடு கட்டி கொடுக்கணும், அது பெரிய விஷயம். உடுக்க உடை, உண்ண உணவு, இது 2யும் கொடுத்துடணும். ஏன்னா அது 2 தான் அவங்க அலைவாங்க. வேறு எங்கேயா படுத்து தூங்கிடுவாங்க. பிளாட்பாரத்தில் இருப்பாங்க, அங்கே இருப்பாங்க, இங்கே இருப்பாங்க, பஸ் ஸ்டாண்டில் இருப்பாங்க, ரயில்வே ஸ்டேஷனில் இருப்பாங்க, இப்போ அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்குற இடத்துல கூட இருப்பாங்க. இருந்தாலும் உடுக்க உணவும் உண்ண உணவும் உடுக்க உடையும் கண்டிப்பாக வாங்கி தரணும். இது நீங்கள் பண்ணணும் துளாராசிக்காரங்க. இது பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனை தீர்ந்துடும். இந்த சூரியன் சனி சேர்க்கையில் ஏற்படக்கூடிய கெடு பலங்கள் கண்டிப்பாக குறையும். நீங்கள் நினச்சி நடக்காமல் போயிருக்கும் இல்லையா, அது நடக்கும். வெளிவட்டார பழக்கங்கள்லாம் வந்து கொஞ்சம் கட்டாயிருக்கும், அது இப்போ நல்லபடியாக நடக்கும் அந்த பரிகாரம் பண்ண பிறகு. அது இல்லாமல் வந்து அப்பா கூட கருத்து வேறுபாடு ஏற்படும். 9ஆம் இடம் மட்டும் இல்லை, 5ஆம் இடமும் அப்பாவுக்கு உண்டான இடமும் தான் சொல்லப்படுது. அப்போது அப்பாவுடைய கருத்து வேறுபாடு இருக்கும், அப்பாவுடைய வழி சொத்துக்கள் எல்லாமே தாமதம் தடைகள் ஏற்படும். இதெல்லாமே கூட சரி பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த பரிகாரம் பண்ணிங்கன்னா சரிப்பட்டு வரலாம். பொதுவாகவே நான் சொன்ன மாதிரி ஞாயிற்றுக்கிழமையில் சிவன் வழிபாடு, சனிக்கிழமை ஆஞ்சநேய வழிபாடு, இந்த சூரியன் சனி சேர்க்கைக்கு பொதுவாக சொல்லி வந்திருக்கேன், அது பண்ணிட்டு வரலாம். காலையில் ஆஞ்சநேய வழிபாடு பண்ணிட்டு வரணும், விநாயகர் வழிபாடும் பண்ணிட்டு வரலாம். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமையில், திங்கட்கிழமையில், பிரதோஷம், பௌர்ணமி, அமாவாசை இது மாதிரி நாளெலாம் சிவன் வழிபாடு பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு வரணும், நினச்சிட்டு வரணும், ஆத்மார்த்தமாக செய்யணும். அதுதான் முக்கியம். பரிகாரன்றது ஆத்மார்த்தமாக செஞ்சால் தான் அது பலன் கொடுக்கும். ஏனோ தானோ செஞ்சால் பலன் கொடுக்காது. இது நீங்கள் கவனத்தில் கொள்ளணும். இது இல்லாமல் துளாராசிக்காரங்களுக்கு ரொம்ப நாள் இருந்த தடை, ஒரு பொருளை ஒரு வீடோ ஒரு மனையை விற்க முடியாமல் இருக்கும், அது வந்து இப்போ விற்கப்படும். அதே மாதிரி வண்டி வாங்கணும்னு நினச்சிட்டுருப்பீங்க, அது வந்து வாங்கிடுவீங்க. பழைய வண்டி கொடுத்துட்டு புது வண்டி வாங்கிடுவீங்க. இந்த 2 விஷயமும் கண்டிப்பாக துளாராசிக்காரங்களுக்கு நடக்க போகுது. அதனால் நீங்கள் இதெல்லாம் நடத்திக்கிட்டு எல்லோரும் போய்ட்டு வாழ போகிறீங்க. நான் சொன்ன பரிகாரம்லாம் பண்ணிட்டு வாங்க. தான தர்மங்களோட வஸ்திரமும் சேர்த்து கொடுங்க. இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சூரியன் சனி சேர்க்கை ஏற்படக்கூடிய கெடுபங்கள் கண்டிப்பாக குறைஞ்சிரும். நல்பலன் தான் ஏறப்போட போகுது. அதனால் நீங்கள் எல்லாம் உள்ள என்னுடைய இறைவனை வழங்கி நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழணும் வாழ்த்தி என்னுடைய உபாசனை மகா வரை கொண்டுக்கிறேன். ஓம் மகிஷத் பஜாயி வித்மிகி சண்டகஸ்தாயமிகி தன்னோ வாராகி பிரஜோதியாத் வாராகி பரிபூர்ணம் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சூரியன் சனி சேர்க்கை கும்பத்தில் ஏற்பட்டிருக்கு. அதனுடைய பலாபலம் தான் சொல்லிட்டு வரேன். அந்த வேலை பார்க்கும்போது இப்போது விருச்சிக ராசி பற்றி சொல்ல போகிறேன். விருச்சிக ராசி பார்த்தீங்கன்னாக்கா 4ஆம் இடத்துக்கு வந்திருக்காங்க. விருச்சிகத்துக்கு 4ஆம் இடம். 4ஆம் இடம்ன்றது என்ன? அஷ்டமத்தில் பாதி, அர்த்தாஷ்டமம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ 4ஆம் இடத்துல இந்த சூரியனும் சனியும் சேர்ந்திருக்கும் போது இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு என்னென்ன பலன்கள் ஏற்பட போகுதுன்றது தான் இப்போ சொல்ல போகிறேன். 4ஆம் இடம்ன்றது பொதுவாக வீடு, மனை, வாகனம், தாயார், கல்வி, உறவினர்கள், நண்பர்கள், ஆரோக்கியமாக இருக்கிறது, நம்முடைய சுகஸ்தானம் சொல்லப்படுது. இதெல்லாமே 4ஆம் இடத்தை சொல்லக்கூடியதான். அப்போ அந்த 4ஆம் இடத்துல சூரியன் சனி ஏற்கப்பட்டிருக்கும் போது பெரும்பாலும் கெடுபலங்கள் தான் ஏற்படும். ஏன்னா அர்த்தாஷ்டமம் இல்லையா, அஷ்டமத்தில் பாதி அஷ்டாத்தம். அதனால் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மனை வாங்கி போட்டிருப்பீங்க, அது கொஞ்சம் விற்கிறதுக்கு லேட் ஆகும், அது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து சேரும். இப்போ நீங்கள் இடம் உதாரணம் சொல்லணும்னா, இடம் இங்கே வாங்கி போட்டிருப்பீங்க, கவனிக்காமல் விட்டுருப்பீங்க, வேலி போட்டிருக்க மாட்டீங்க, யாராவது வந்து அத்துமீறி அதில் இருப்பாங்க, அதோடைய பிரச்சனை வந்து சேரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், முடிச்சிருந்த காலகட்டத்தில் இடம் வாங்கி போட்டிருந்தீங்கன்னா ரொம்ப நாள் அப்படி இருந்தால் அதை பயன்படுத்தாமல் இருந்தாலும் அது விற்காமல் இருந்தாலும் ஒரு வேலி போட்டு வைக்க வேண்டும். இல்லது அடிக்கடி அந்த இடத்த போய் பார்த்துட்டு வரணும். அது நம்ம வீட்டில் இருந்தீங்கன்னா வீட்டில் பிரச்சனைகள் வரும், வீட்டில் ரொம்ப செஞ்சு வழக்கணும் வரும். அப்போ வெளியே விட்டு வெளியே அடிக்கடி சுற்றின்னு இருக்கணும், வெளியே போயிட்டு வரணும். இது இல்லாமல் வீடு எதாவது வாங்கியிருந்தால் கூட பாதியில் நின்றுந்தால் கூட அதில் பிரச்சனை வரும். சீக்கிரமாக பணத்தை கொடுங்க, அப்போ தான் நீங்கள் வீடு உங்களுக்கு கிடைக்கும், இல்லை நான் வேறு யாருக்கா கொடுத்துருவோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாமே நடந்திருக்கு, நான் பார்த்துருக்கேன், கேட்டிருக்கேன். இது மாதிரிலாம் பிரச்சனைகள் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வண்டி வாகனம் வந்து பழுத ஏற்பாடு ரிப்பேர் ஆகினே இருக்கும். சலிச்சு போயிடுவீங்க, என்னடா இது இப்படியே, சரி புது வண்டி வாங்கலாமான்னு யோசிப்பீங்க. அதெல்லாம் இப்போ தள்ளி போடணும், இப்போ உடனே வாங்கக்கூடாது. நீங்கள் அதை வச்சு ஓட்டின்னு தான் இருக்கணும், ரிப்பேர் பண்ணியிருக்கணும், கவனமாக போகணும், கவனமாக வரணும். இது மாதிரிலாம் பண்ணணும். நண்பர்கள் உறவினர் வகையில் பிரச்சனை வரும்னு சொல்லியிருக்கேன். அப்போ கொடுக்கல் வாங்கல பிரச்சனை கண்டிப்பாக வரும். கடந்த அன்பை முறிக்கும், அப்போ கொடுக்கல் வாங்கல பிரச்சனை வரும். அது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும், அன்பாக பழகணும், எந்த அத்துமீறி எதுவும் பேசக்கூடாது. சனி சச்சு வராமல் தான் ஒதுங்கி போயிடணும், வெளியே அந்த இடத்த விட்டு போயிடணும். அப்புறம் பேசுகிறேன், அப்புறம் பார்க்குறேன், இப்படி சொல்லலாம், தப்பு கிடையாது. இது மாதிரி பண்ணிட்டு வரலாம். இது இல்லாமல் உடம்பும் பார்த்துக்கணும். உடம்பு சுகஸ்தானம்ன்றது கெட்டு போயிடும். அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக மருத்துவ பரிசோதனை செய்யணும். மாஸ்டர் செக்கப் சொல்கிறோம் இல்லையா, எல்லா உடல் பரிசோதனை செய்யணும். அது நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். உங்கள் ராசிக்காரங்க கண்டிப்பாக செஞ்சுக்கணும். ஏன்னா சுகஸ்தானமும் கெட்டு போயிடும். அந்த அர்த்தாஷ்டமும் அமைஞ்சிருக்கு, சூரியன் சனி சேர்க்கையும் அதில் வந்திருக்கு.
அப்போது உடல் பரிசோதனை முழுவதும் செய்யணும். அப்போ அதில் எது மைனஸ் எங்கே ப்ளஸ்ன்னு சொல்லுவாங்க. மைனஸாக இருக்கிற பாட்டுக்கு நம்ம உடனே அதுக்குண்டான டாக்டர் பார்த்து இப்போ தான் எல்லாத்துக்குமே டாக்டர் வந்துட்டாங்க. அப்போலாம் ஒரே ஒரு MBBS டாக்டர் தான் எல்லாமே பார்ப்பாங்க. இப்போது ஒவ்வொரு உறுப்புக்குமே ஒவ்வொரு டாக்டர் இருக்காங்க. அப்போது எந்த உறுப்பு பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த உறுப்பு நான் டாக்டரை போய் பார்த்து நீங்கள் சரி பண்ணிக்கலாம். இது ஒரு விஷயம். இதெல்லாம் பண்ணிட்டு வரணும் நீங்கள். இது இல்லாமல் கல்வியிலும் கொஞ்சம் தடைகள் ஏற்படும். படிக்கிறவங்களில் டியூஷன் வைக்க வேண்டியிருக்கும். இது வரைக்கும் டியூஷன் வைக்காதவங்க டியூஷன் வச்சுக்கலாம். இல்லைனா படிப்பு மேம்படுத்தணும் அப்படின்ற போது கவனங்கள் சிதறும். அதுக்காக தான் சொல்ல வருது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா குரூப் ஸ்டடின்னு சொல்லப்படுது. குரூப் ஸ்டடினா என்ன, வீட்டு பக்கத்தில் ஒரே கிளாஸில் படிக்கிற மாணவரோ மாணவியோ இருப்பாங்க, அவங்களோட சேர்ந்து போய் படிக்கலாம். அப்போ தனியாக படிக்கலாம் கூட அந்த குரூப்பாக சேர்ந்து படிக்கும்போது நீ நல்லா படிக்கிற நான் அப்படி போட்டி வரும். போட்டி கண்டிப்பாக வேணும், பொறாமல் தான் இருக்கக்கூடாது. அப்போது அந்த போட்டி எல்லாத்துலேயுமே இருக்கிறது நல்லது. அப்போது அந்த கல்வியிலேயே நீங்கள் உங்களுடைய வகுப்பில் சேர்ந்த மாணவர்களை போய் சேர்ந்து மாலை வேலையில் வீடு பக்கத்தில் இருந்த அவ்வளோ தூரம் இருந்தாலும் போயிட்டு வரலாம், தப்பு கிடையாது. அவங்கள பழகி அவங்களோட போய் படிச்சுட்டு வரலாம். வசதி இருக்கவங்க டியூஷன் வச்சுக்கலாம், வசதி இல்லாதவங்க தான் இது சொல்கிறேன். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும். இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா துளாராசிக்காரங்களுக்கு இந்த ஏற்பட்ட தடைகள் தாமதம் எல்லாமே விலகிடும். இது இல்லாமல் நல்லா கேட்டுங்க, நீங்கள் நரசிம்மர் துளாராசியில் பிறந்திருக்கனால நரசிம்மர் அவர் அந்த ராசியில் பிறந்தவர் தான். அந்த நரசிம்மர் வழிபாடு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக தேவை. ஏன்னா சனி சூரியன் சேர்க்கும் போது உக்கிரதை வழிபாடு பண்ணுறது நல்லதுன்னு சொல்லியிருக்கேன். அதனால் அந்த லக்ஷ்மி நரசிம்மர் அவர் வழிபாடு பண்ணிட்டு வரணும். சனிக்கிழமை பண்ணிட்டோம், வெள்ளிக்கிழமை பண்ணலாம். நெய் விளக்கு போட்டு வரணும். அவருக்கு துளசி மாலை சாத்தினா நல்லது. பானகம் அவருக்கு ரொம்ப பிடிச்சமானது, அதை இப்போ கலந்து கொடுத்து விநியோகம் பண்ணி சரி பண்ணலாம். அது இல்லாமல் அங்கே கொடுக்குற தீர்த்தத்தை வாங்கி குடிச்சிட்டு வரலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வரணும் நீங்கள். அப்போது நரசிம்மரை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் நல்லபடியாக விலகும். அதே மாதிரி காலை வேளையில் விநாயகர் வழிபடலாம், மாலை வேளையில் ஆஞ்சநேயர் வழிபடலாம். சனிக்கிழமையில் ஞாயிற்றுக்கிழமையில் சிவன் வழிபாடு உகந்தது. அதனால் இந்த சூரியன் சனி சேர்க்கைக்கு உண்டான பரிகாரமாக சொல்லியிருக்கேன். விஸ்வரூப ஆஞ்சநேயர் அது வழிபடலாம். விஸ்வரூப சிவன் அப்போது முன்னாடி காலையில் கோயிலை திறக்கிற தரிசனம் தான் விஸ்வரூப தரிசனம் சொல்லுது. அந்த மாதிரி தரிசனத்தை பார்க்கணும் நீங்கள். அதுதான் விஸ்வரூப தரிசனம். பெருசாக இருக்கணும் சாமி சிலை அப்படிலாம் கிடையாது. முதல் கோவில் காலையில் திறக்கும் போது போய் பார்க்குறது தான் விஸ்வரூப தரிசனம். அது பார்க்குறது நல்லது. அதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த துளாராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நல்லதாக நடக்கும். இது இல்லாமல் நீங்கள் தான தர்மம் நிறைய பண்ணணும். தான தர்மம் பண்ணிட்டு வரணும். அப்போ எப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு பெரும்பாலும் துணி தான், வஸ்திரம் தான் எடுத்து கொடுக்கணும்னு சொல்லப்படுது. உங்கள் ராசிக்கு துணிமணியை வாங்கி கொடுக்கலாம். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக பெரும்பாலும் பெண்கள் கொடுக்குறது நல்லது. விதவையாக இருக்கிற பெண்களுக்கு, விவாகரத்தானவங்க, ரொம்ப கஷ்டப்படுறவங்க, கை குழந்தையோடு இருப்பாங்க, குழந்தைங்க பிச்சைட்டு இருப்பாங்க, அதெல்லாம் ஆராய்ச்சி பார்க்கணும். அதெல்லாம் பார்த்துட்டு தான் பண்ணணும். எப்பவுமே உடனே பார்த்து தான தர்மம் பண்ணக்கூடாது. கொஞ்சம் பாருங்கள், நான் உண்மையிலே அவங்க கஷ்டப்படுறாங்க தான் தெரிஞ்சால் கண்டிப்பாக உதவி பண்ணுங்கள், தப்பு கிடையாது. நல்லா இருக்கவங்களுக்கு தான் உதவி பண்ணக்கூடாது. அப்போது இது மாதிரி பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நாளுக்கு நாள் அந்த சேர்க்கையோடைய பலன் குறைஞ்சி கெடுபலன் குறைஞ்சி நல்பலன் தான் ஏற்படும். கிரக வழிபாடு, இறை வழிபாடு, கிரகத்தையும் வழிபடலாம். சனிக்கிழமையில் சனீஸ்வரனை போய் வழிபட்டு வரலாம். எல்விளக்கு போட்டு வரலாம். மாலை வேளையில் உடல் ஊனமற்றவங்களுக்கு கோயிலேருந்து வெளியே வந்தோடனே உடல் ஊனமற்றவங்களுக்கு தான தர்மம் பண்ணலாம். அவங்களுக்கு சாப்பாடு தண்ணி வாங்கி கொடுக்கலாம், வஸ்திரங்கள் எடுத்து கொடுக்கலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம். அதே மாதிரி சூரியனுக்கு ஞாயிற்றுக்கிழமையில் சொல்லப்படுது. ஞாயிற்றுக்கிழமையில் அவருக்கு கோதுமை அது வச்சு அகலில் நெய் தீபம் போடணும். நெய் தீபம் போட்டு விளக்கேற்றி வரலாம். சூரியன் ஸ்தலம் போயிட்டு வரலாம். சூரியன் வழிபாடு பண்ணலாம். காலையில் எழுந்து சூரிய நமஸ்காரம் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். காலையில் எழுந்தோடனே குளிச்சுட்டு போய் சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வரலாம். இந்த சூரியன் சனி சேர்க்கையோடைய பலன் குறையும், கண்டிப்பாக குறையும். ஏன்னா அது உண்மையாக சொல்லப்படுது. அந்த காலத்துலேயே சூரிய நமஸ்காரன்றது ரொம்ப பேர் பெற்றது. எல்லாமே சூரியன்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் சூரியன்கிட்ட கையேந்தி நின்று கும்பிட்டாலே போதும். ஏன்னா அவர் தான் சிவனுடைய அம்சம். அதனால் பகலுக்கு அவர் தான். பகலில் தான் நம்ம எல்லாமே செய்கிறோம், இரவில் ஒன்றும் பண்ணுறதில்ல, பேசாமல் தூங்கிடுறோம். அதனால் அந்த பகலுக்கு அதிபதி தேவன் அந்த கிரகமான சூரியனை வழிபட்டு வருது ரொம்ப நல்லது. சூரிய நமஸ்காரம் கண்டிப்பாக பண்ணிட்டு வரணும். ஆதித்ய ஹிருதயம்னு புக் இருக்குது, அதை வாங்கி படிச்சுட்டு வாங்க. அதில் 15வது ஸ்லோகத்தை கண்டிப்பாக சொல்லிட்டு வரணும், அது சொல்லிட்டு வாங்க. இது மாதிரிலாம் பண்ணிங்களா உங்கள் துளாராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக ஏற்றமிகு பலன் தான் கிடைக்கும்னு சொல்லி நீங்கள் எல்லா நாளும் போய்ட்டு வாழ போகிறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி என்னுடைய உபாசனை நமக்காக வரைக்கும் போனுங்கிறேன். ஓம் அகிஷத்பஜாகி வித்மகி சண்டகஸ்தாய தன்கி தன்னோ வாராகி பிரசோதயாத் வாராகி பரிபூர்ணங்கள் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கும்பத்தில் இருக்கும் சேர்க்கை பெற்றிருக்கும் சூரியன் சனி சேர்க்கை பற்றி தான் சொல்லிட்டு வரேன், பலங்கள் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இப்போது தனுசு ராசிக்கு சொல்ல போகிறேன். தனுசு ராசிக்கு இந்த சூரியன் சனி சேர்க்கையால் என்னென்ன பலங்கள் ஏற்பட போகுது அப்போ சொல்ல போகிறேன். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல தான் இந்த சூரியனும் சனியும் சேர்ந்துருக்காங்க. நான் முன்னாடியே சொல்லப்படி 3, 6, 11 இந்த இடத்துல பாபகரங்கள் இருந்தால் நற்பலன் தான் கொடுப்பாங்கன்றது ஜோதிட சாஸ்திர விதி. அப்போது 3ஆம் இடத்துல இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நற்பலன் தான் கிடைக்கும். இதை நான் தைரியமாக சொல்லுவேன்.
ஏன்னா 3ஆம் இடமும் தைரியம் சார்ந்து தான். அந்த தைரியம், வீரியம், பராக்கிரமம், வெற்றி, இளைய சகோதரம், சிறு சிறு பயணங்கள், சிறு விபத்துகள், இதெல்லாமே 3ஆம் இடம் தான் சொல்லுது. மாமனார் மாமியார் வீடு இதெல்லாமே 3ஆம் இடம் தான் சொல்லப்படுது. அப்போ அந்த 3ஆம் இடத்துல சூரியன் சனி சேர்க்கை ஏற்படும் போது கண்டிப்பாக நற்பலன் தான். இப்போ தைரியம் அதிகமாக இருக்கும், அதீத தைரியம், அசட்டு தைரியம்னு சொல்கிறோம் இல்லையா. அப்பா அவன் தைரியம் இருக்காதுப்பா அவனுக்கு, டக்குன்னு ஒரு அசட்டு தைரியத்தில் இது மாதிரி வச்சுட்டான்ப்பா, இது மாதிரி பண்ணிட்டான்ப்பா, எல்லாருமே பார்த்து அவனை பயந்துட்டாங்கப்பா அப்படி சொல்லுவாங்க. அது மாதிரி தான், அந்த மாதிரி ஏற்படும். அதீத தைரியம் ஏற்படும், துணிச்சல் ஏற்படும், பராக்கிரமம் ஏற்படும், வெற்றி கிடைக்கும். அப்போ நீங்கள் போட்டி பந்தயம்லாம் கலந்துதான் வெற்றி கிடைக்கும். ரேஸில் போகலாம், அதெல்லாம் போகலாம், நல்லது. இருந்தாலும் வாகனங்கள் கையாளுவதில் கொஞ்சம் கவனம் தேவை. 3ஆம் இடம்னு சொல்லி விபத்து ஸ்தானம், அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது இல்லாமல் மாமனார் மாமியார் கருத்து வேறுபாடு ஏற்படும், அவங்கள வழி சொந்தங்கள் அதில் பிரச்சனை வரும். அது மட்டும் நீங்கள் பார்த்து கொஞ்சம் அந்யோன்யமாக இருந்து அன்பாக இருந்து அரவணைச்சிட்டு போகணும். இந்த காலம் இந்த விட்டுணும். அப்படி ஏதாவது குறை சொன்னாங்களா பேசாமல் இருந்துகிட்டே இருங்க, இல்லைன்னா அந்த இடத்த விட்டு எழுந்து போயிடுங்க. இதுதான் உண்மையான விஷயம். இது மாதிரி நடந்து வரணும். அப்புறம் தனுசு ராசிக்காரங்களுக்கு உடல் உழைப்பு நிறைய தேவைப்படும் அவங்களுக்கு. அது இப்போ உள்ள காலங்கள் இன்னும் அதிகமாக இருக்கும். அதில் நீங்கள் பயன்பட்டுருவாங்க, சுறுசுறுப்பாக இருங்க, நல்லா உழைச்சிட்டு வாருங்க, எல்லாம் நலன் பெற்று வாழ்வீங்க. இது இல்லாமல் நல்லா கேட்டுங்க, உங்களுக்கு ஒரு திறமை வெளிப்படும். இது வரைக்கும் அந்த திறமை உங்கள்கிட்ட இருக்கும், அது தெரியாமல் இருக்கும். அது யாரோ ஒருத்தர் சொல்லுவார். எப்படி ஜாம்பவான் ஆஞ்சநேயருக்கு அவருடைய பலத்தை சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி ஒருத்தர் சொல்லுவார். அப்போ அதுக்குண்டான காலகட்டம் தான் இப்போ நடக்க போதும், நடந்துட்டுருக்கு உங்களுக்கு. அப்போது உங்கள் திறமையை சொல்லுவார், அதை நீங்கள் ஒன்றை வெளிப்படுத்திட்டீங்கன்னா நீங்கள் மேன்மேலும் நல்லா முயற்சியால் மேன்மேலும் வருவீங்க. இது இல்லாமல் நீங்கள் சனிக்கிழமையில் காலையில் விநாயகர் வழிபட்டு, மாலையில் ஆஞ்சநேயர் வழிபட்டு வரலாம், விளக்கேற்றி தீபம் போட்டு வரலாம். விநாயகருக்கு அருகம்புல் சாத்தி தேங்காய் உடைச்சி தேங்காயில் கூட தீபம் ஏற்றி வரலாம். அதே மாதிரி மாலையில் ஆஞ்சநேயருக்கு 2 நெய் விளக்கு போட்டு துளசி மாலை சாத்தி இல்லை வெற்றி மாலை சாத்தலாம். அதெல்லாம் பண்ணிட்டு வரலாம், வழிபாடு பண்ணிட்டு வரலாம். 11 தடவை சுற்றி வரணும். அதுதான் பரிகாரத்துக்கு வந்தார் விஷயமாக சொல்லப்படுது. அப்போ அதை பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லது. இது இல்லாமல் எல்லாம் கேட்டுங்க, விஸ்வரூப ஆஞ்சநேயர் தரிசனம் உங்களுக்கு மிகவும் உகந்தது. ஏன்னா உங்கள் ராசியில் தான் அந்த மூல நட்சத்திரத்தில் ஆஞ்சநேயர் பிறந்திருக்காரு. விஸ்வரூப தரிசனம் பெரிய ஆஞ்சநேயர் சொல்லுவாங்க. அது நீங்கள் சென்னையில் இங்கே நங்கநல்லூரில் இருக்குது, நாமக்கல்லில் பெரிய ஆஞ்சநேயர் இருக்காங்க. அது மாதிரி பல பிரசித்தி பெற்ற ஸ்தலங்கள்லாம் இருக்குது. அங்கே பாண்டிச்சேரி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பஞ்சவடின்ற இடத்துல பஞ்சமுக ஆஞ்சநேயர் இருக்காங்க. இவங்களாம் நீங்கள் தரிசிட்டு வரலாம். இதுக்கு உண்டான நேரம் தான் இப்போ வந்திருக்கு. இது மாதிரி பண்ணிட்டு வாங்க. அது இல்லாமல் தான தர்மம் பண்ணணும். தனுசு ராசிக்காரங்க தான தர்மம் பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அதாவது கைவிடப்பட்ட பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள பார்த்து பண்ணணும். அது பண்ணாங்க அவங்க ரொம்ப கவலையாக இருப்பாங்க, கஷ்டத்தில் இருப்பாங்க. பெற்றோர்கள் உற்றார்கள் இருந்தாங்கன்னா அவங்கள பாதுகாப்பில் இருப்பாங்க. யாருமே இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்க தனியாக தவிச்சுன்னு இருப்பாங்க. நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை இருந்து போயிடுச்சே அப்படின்னு அந்த ஏக்கத்தில் இருப்பாங்க. அப்போ ஏற்பட்டவங்களுக்கு நீங்கள் தான தர்மம் பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு தண்ணி வாங்கி கொடுக்கலாம். இல்லை தொடர்ந்து எதனா ஒரு கிடைக்கிற மாதிரி கூட செய்யலாம். நீங்கள் வசதி வாய்ப்புகள் அதிகமாக இருந்தால் அவங்களுக்கு மாதம் ஏதாவது கிடைக்கிற மாதிரி உதவி கிடைக்கிற மாதிரி கூட அரசாங்கத்து மூலியமாக பெற்று தரலாம். இல்லை நீங்கள் வசதி வாய்ப்புகள் அதிகமாக இருந்தால் நீங்கள் செய்யலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் பண்ணிங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு அந்த பிரச்சனைகள் குறையும். இதோட சூரியன் சனி சேர்க்கையில் ஏற்பட கருவிடங்கள் குறைஞ்சி நற்பலன் தான் ஏற்படும். இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க. அது இல்லாமல் நீங்கள் நல்லா கேட்டுங்க, குழந்தைங்களுக்கு படிக்கிற குழந்தைங்களுக்கு கல்விக்கு ஏற்ற உபகரணங்கள், நோட்டு, புஸ்தகம், பென்சில், பேனா இது மாதிரிலாம் வாங்கி கொடுக்கலாம். இதுவும் வசதியாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு சில பேர் நிறைய பசங்க ஃபீஸ் கட்ட முடியாமல் கஷ்டப்படுவாங்க, வீட்டிலே இருப்பாங்க. கேட்டால் இல்லை ஏதோ ஒரு காரணம் சொல்லுவாங்க, உண்மையை சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும் அந்த தன்மானம் அவங்களுக்கு இடம் கொடுக்காது. ஸோ ஒரு சில பேர் தான் சொல்லுவாங்க, இல்லை ஃபீஸ் கட்டலை அதான் போக முடியும். அப்படி பார்த்து அப்பேற்பட்ட பசங்களுக்கு நீங்கள் ஃபீஸ் கட்டினீங்கன்னா அதை விட பெரிய விஷயம் இல்லை. நல்லா கேட்டுங்க, கல்வி, மருத்துவம், உணவு இது சம்மந்தப்பட்ட உதவி பண்ணால் அவ்வளோ பெரும் பேர் கிடைக்கும் உங்களுக்கு. அதனால தான் சொல்கிறேன். அதனால் இந்த தனுசு ராசிக்காரங்க இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். நான் சொன்ன பரிகாரத்தில் பண்ணிட்டு வாங்க. இந்த சூரியன் சனி சேர்க்கை சீக்கிரத்தில் உங்களுக்கு விலகி போயிடும். இருந்தாலும் 3ஆம் இடன்றது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நற்பலன் தான் மிகுதியாக கொடுக்கும், கெடுபலன் குறைவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லா நாளும் போய்ட்டு வாழ்த்தி என்னுடைய உபாசனை நமக்காக வரங்க. ஓம் மகிஷத் பஜாய வித்மிகி சண்டகஸ்தாய விமிகி தன்னோ வாராகி பிரஜோதியாத் வாராக பருவன் கல்வி சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கும்பத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சனி சேர்க்கை இப்போ ஏற்பட்டிருக்கு. அதனுடைய பலபலம் தான் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இப்போது உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் மகர ராசி. மகர ராசிக்கு இந்த சூரியன் சனி சேர்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு சொல்ல போகிறேன். இப்போ உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல தான் இந்த சூரியன் சனி சேர்க்கை சேர்ந்துருக்கு. அப்போ 2ஆம் இடத்துக்கு நான் பலாபலங்கள் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, தனம், குடும்பம், கொடுக்கல் வாங்கல், கல்வி இதெல்லாமே சொல்லப்படுது. அப்போது இதனால் உள்ள விஷயங்கள்லாம் எப்படி நடக்கும்னு கேட்டிங்கனாக்கா கொஞ்சம் மாறுபட்டு தான் நடக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா 2ஆம் இடம் அவ்வளோ உசிதமான இடம் இல்லைன்னு சொல்லப்படுது.
இது நல்ல இடம். நல்ல இடத்துல பாவகரங்கள் வந்து உட்காரக்கூடாது இல்லையா? அதனால் பொதுவாக உங்களுக்கு வரக்கூடிய அந்த பண விஷயங்கள், பணப்பற்றாக்குறை ஏற்படும். வர வேண்டிய பணம் வராமல் தட்டுப்பாடாகும், தடைகளாகும், தாமதமாகும். கண்டிப்பாக தரேன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போது என்ன சொல்லுவாங்க, இல்லை இல்லை நான் கேட்டதில் கிடைக்கல, வந்தால் கண்டிப்பாக தரேன், இப்படி தான் சொல்லுவாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். அது இல்லாமல் குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். பணம் இல்லைனாலே பல பிரச்சனைகள் வந்து சேரும். ஒரு கெட்ட பொருள் கிடைக்காம இருக்கும், நினச்சி வாங்க முடியாமல் இருக்கும், கொடுக்கல் வாங்கல பிரச்சனை இருக்கும், உறவுக்காரங்கிட்ட சில விஷயங்கள் சொல்லியிருப்போம், அது தள்ளி போகும். அப்போ அவங்க வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணுவாங்க, சண்டை போடுவாங்க, எல்லாமே நடக்கும். அப்போ குடும்பத்துலேயும் ஒரு அமைதி இல்லாமல் போக்கு இருக்கும். இது நடக்கும். இது இல்லாமல் கல்விலையும் கொஞ்சம் ஆரம்ப கல்வி, 2ஆம் இடன்றது ஆரம்ப கல்வியை சொல்லுது. அப்போ குழந்தைங்க வந்து வீட்டில் சண்டை செஞ்சால் எப்படி தான் குழந்தைங்க படிக்கும்? இது பொதுவாக இந்த பதிவில் நான் சொல்லி ஆகணும். வீட்டில் எப்படி நீங்கள் சண்டை போடுறதா வீட்டுக்குள்ளே போடக்கூடாது, குழந்தைங்க இருக்கும்போது போடக்கூடாது. அதுதான் முக்கியமான விஷயம். குழந்தைங்கள் இருக்கும்போது சண்டை போடக்கூடாது. அது வந்து அதுவிலே கவனிக்கும், படிப்பில் கவனம்லாம் போயிடும். இதனால் குழந்தைகள் சிறு குழந்தையாலும் சரி, பெரிய குழந்தையாலும் சரி, காலேஜ் போகிற பசங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் அவங்க இருக்கும்போது சண்டை போடக்கூடாது, தனியாக தான் போட்டுக்கணும். அந்த நேரத்தில் கொஞ்சம் பேசி ஒதுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அவங்க போன பிறகு அவங்க வீட்டில் இல்லாத போது நீங்கள் சண்டை போட்டுக்கலாம். இது இந்த பதிவெலாம் கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். அதனால் இது மாதிரி நடந்துங்க. இது இல்லாமல் இந்த மகராசிக்காரங்களுக்கு வாக்கு கொடுத்துருப்பீங்க. கண்டிப்பாக மகராசிக்காரங்க வாக்கை வந்து காப்பாற்ற பார்ப்பாங்க, அப்படிப்பட்டவங்க அவங்க. ஆனால் அந்த வாக்கு தவறி போகும், சொன்னது ஒன்று செஞ்சவனாக இருக்கும், ஒரு மாதிரி பேசிடுவாங்க, அவமானப்படும். அவமானமாக சொல்லும் போது கஷ்டமாக இருக்கும் மனசு. இதெல்லாமே அந்த கஷ்டத்தை அனுபவிப்பீங்க. அதுதான் அந்த கஷ்ட காலம், நேரங்காலன்றது. கஷ்டத்தை அனுபவிக்கும் போது தான் அந்த நேரங்காலம் கெட்ட நேரமாக இருக்குன்னு சொல்லப்படுது. அப்போ இது மாதிரிலாம் நடக்கும். இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு இப்போ விமர்சனம் இல்லையா, இந்த காலகட்டத்தை எப்படி நம்ம கலக்கிறது அப்படின்னு நினச்சிங்கனாக்கா, அதுக்கு தான் உபாயம் சொல்கிறேன், பரிகாரம் தான் இருக்குது. அந்த பரிகாரம் போது ஈஸியான எளிமையான பரிகாரம் தான். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த சூரியன் சனி சேர்க்கை ஏற்பட்டிருக்கனால சனிக்கிழமையில் காலையில் விநாயகர் போய் வழிபடலாம். அரசமரத்து விநாயகர் ரொம்ப விசேஷமான சொல்லப்படுது. அரசமரத்தில் இருக்கிற விநாயகரை வழிபட்டு வாங்க, சுற்றி வாங்க. ஒரு தடவை சுற்றுங்க, 11 தடவை சுற்றுங்க, 21 தடவை சுற்றுங்க, இது மாதிரிலாம் சுற்றி வரலாம். சுற்றிட்டு வந்து விளக்கு போட்டு தோப்பு கரணம் போடணும். கண்டிப்பாக தோப்பு கரணம் போடணும். விநாயகருக்கு எப்பவுமே, அதுவும் அரசமரத்தில் இருக்கிற விநாயகருக்கு தோப்பு கரணம் போடணும் அப்படின்னு இந்த பதிவில் நான் சொல்கிறேன். தோப்பு கரணம் போட்டால் நல்லது. அது வந்து 1 போடலாம், 3 போடலாம், ஒத்தப்படையில் போடணும். 11, 21, 51 அப்படி போடலாம். 108 போட்டால் இன்னும் விசேஷம். 108 வந்து ரொம்ப விசேஷம். அது இப்போ உள்ள காலகட்டத்தில் பெரும்பாலும் ஒரு சிலருக்கு தான் முடியும். அப்பேற்பட்டவங்க போட்டு வரலாம். தோப்பு கரணம் போகிறது அவ்வளோ நன்மை தரும், உடம்புக்கும் நல்லது நடக்கும், நம்மளுக்கு அருளும் விநாயகரோட அருளும் ஈஸியாக கிடைக்கும், சீக்கிரமாக கிடைக்கும். இது நிதர்சனமான உண்மை. அது சொல்லியிருக்கேன். இது மாதிரி பண்ணிட்டு வாங்க. இது இல்லாமல் மாலை வேளையில் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிட்டு வரணும். அவருக்கு நெய் தீபம் போட்டு துளசி மாலை சாத்தலாம், வெத்தலை மாலை போடலாம், வெண்ணெய் காப்பு கொடுக்கலாம். இதெல்லாம் அவருக்கு பிடிச்சமானதை செஞ்சு நைவேத்தியம் பண்ணுறது, இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். நைவேத்தியம் பண்ணும்போது அவருக்கு சக்கரை பொங்கல் இது மாதிரிலாம் பண்ணலாம். கொழுக்கட்டை உள்ள பூர்ணம் வச்சு பண்ணுறது எல்லாமே அவருக்கு பிடிக்கும். அது ரொம்ப விசேஷம். இது இல்லாமல் பழங்கள், அவர் ஆஞ்சநேயர்ன்றது குரங்கு வடிவம் உண்டு வரும் இல்லையா, அதில் பழங்கள் பிடிக்கும் குரங்குக்கு. அது மாதிரி பழங்கள், வாழைப்பழம் வச்சு பண்ணலாம், மஞ்சள் வாழைப்பழம், பச்சை வாழைப்பழம், இதெல்லாம் வச்சு பண்ணலாம். இதெல்லாம் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக அந்த உங்கள் கெடுபலம் கொஞ்சம் நல்லது நடக்கும். தான தர்மங்கள் பண்ணுங்கள். தான தர்மங்கள் பண்ணும்போது பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடை இல்லாமல் இருக்கவங்களுக்கு தான தர்மம் பண்ணலாம். அதுதான் முக்கியமாக சொல்லப்படுது. சாப்பாடு தண்ணி வாங்கி கொடுங்க வேணான்னு சொல்ல. கிழிஞ்சிருக்கிற ஆடை போட்டிருக்கோங்க, ஆடை இல்லாமல் இருக்கவங்களுக்கு ஆடை வாங்கி கொடுத்தா உங்கள் ராசிக்கு ரொம்ப நன்மை ஏற்படும். இதெல்லாம் பண்ணிட்டு வரணும். நான் சொன்ன பரிகாரம்லாம் பண்ணிட்டு வாங்க. அப்போது இந்த 2ஆம் இடத்துக்குள்ளான கெடுபலன் குறைஞ்சி நற்பலன் தான் ஏற்பட போகுது. இந்த சூரியன் சனி சேர்க்கையிலேருந்து விடுபட்டு வந்துடுவீங்க. கவனமாக இருந்து நீங்கள் கையாண்டு வரணும்னு சொல்லி நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சு இறை வழிபாடு இருந்தீங்கன்னாக்கா தர்ம சிந்தனையோடு இருக்கணும், தெய்வ சிந்தனையோடு இருக்கணும். ரெண்டுமே உங்களுக்கு இந்த காலத்துக்கு ஏற்ற விஷயமாக சொல்லப்படுது. அதனால் இது பண்ணிட்டு வரணும். இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கெடுபலன் குறைஞ்சி நற்பலன் கண்டிப்பாக ஏற்படும்னு சொல்லி எல்லாரும் பெற்று வாழ்ன்னு சொல்லி வாழ்த்தி என்னுடைய உபாசன மகாவாராகி நான் வணங்குறேன். ஓம் மகிஷத் பஜாகி வித்மிகி சண்டகஸ்தாய திமிகி தன்னோ வாராகி பிரஜோதியாத் வாராகி பரிபூர்ணம் கிடைக்கும் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கும்பத்தில் ஏற்பட்டிருக்கிற சூரியன் சனி சேர்க்கையை பற்றி தான் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இப்போது கும்பராசி பற்றி சொல்கிறேன். கும்பராசின்ற போது உங்கள் ராசி தான். உங்கள் ராசியிலேயே ஏற்கனவே சனீஸ்வர பகவான் வீட்டிருக்கார். இப்போ போதாக்குறைக்கு சூரியனை வந்து சேர்ந்துட்டார். இந்த மாதம் முழுவதுமே 1 மாத காலமாக அந்த சேர்க்கை இருக்க போகுது. அப்போ அந்த சூரிய சனி சேர்க்கை ஏற்கனவே ஜென்ம சனி உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. 7.5 சனியில் ஜென்ம சனி முதல் 2.5 வருடம் முடிஞ்சு இப்போது அடுத்த 2.5 வருடம் ஆரம்பிச்சிருக்கு. போதாக்குறைக்கு சூரியன் வந்து சேர்ந்துட்டார். இருந்தாலும் தற்காலிகம் தான், 1 மாத காலம் தான். இருந்தாலும் அதனால் என்னென்ன பலன்கள் ஏற்பட போகுது, அதை நீங்கள் எப்படி பரிகாரம் மூலமாக விடுபட்டு வெளியே வர போகிறீங்கன்னு தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். அப்போது ஜென்ம சனி காலத்தில் இருக்கும்போது உங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கனாக்கா,
கை கட்டி தான் உட்காந்துருப்பீங்க, எதுவுமே செய்ய முடியாது. ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் போயிருக்கும், மந்தமான நிலைமை ஏற்பட்டிருக்கும். ஒரு வேலையை வந்து தள்ளி போட்டிருப்பீங்க, இன்றைக்கி பார்க்க வேண்டியதை நாளைக்கு தள்ளி போடுவீங்க. இது மாதிரி தான் தள்ளி தள்ளி போயிருக்கும். எல்லா விஷயமும் அப்படி தான் நடந்திருக்கும். உடலும் உபாதையாக இருக்கும், ஒரு மந்தமான போக்காகவே இருக்கும், அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும், அசதியாக இருக்கும், தூக்கமாக வரும். இது மாதிரிலாம் தான் இருந்திருக்கும் கும்பராசிக்கு ஜென்ம சனி இருக்கும்போது. போதாக்குறைக்கு இப்போ சூரியன் வந்து சேர்ந்துக்கிறனால சூரியன் சனி சேர்க்கையில் என்ன ஏற்படும் கேட்டிங்கன்னா, நீங்கள் தவறி விழுந்து அடிபடுவீர்கள். இது வந்து பயப்படுறதுக்காக சொல்ல, இப்போ கவனமாக போகணுன்னு சொல்கிறது. மாடி படிக்கட்டில் ஏறி போகும்போது, வண்டியில் போகும்போது கீழே பார்த்து போகணும், அக்கம் பக்கம் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டுலாம் போகக்கூடாது. இப்போலாம் பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் பேசிக்கிட்டே ரோடு கிராஸ் பண்ணுறாங்க, செல்ஃபோன் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டுறாங்க. இதெல்லாம் நான் பார்க்குறேன், போகிறேன், வரேன், ஒன்றும் பண்ண முடியல, யாராலுமே திருத்த முடியல. காவல்துறையில் கேட்டால் அவங்க அப்படி தான், இனிமேல் மக்கள் அப்படி தான், எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றாங்க அவங்களே. இது மாதிரிலாம் இந்த பதிவில் நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அப்போ செல்ஃபோன் பேசிக்கிட்டே நடந்து போகிறதும், செல்ஃபோன் பேசிக்கிட்டே வண்டியில் போகிறதும் தவறான விஷயம். அது உங்கள் ராசிக்கு இப்போ ரொம்ப முக்கியமாக கடைபிடிச்சாகணும். நீங்கள் அதை கண்டிப்பாக கடைபிடிச்சாகணும் கும்பராசிக்காரங்க. அப்போது அதை தவிர்த்து அந்த தவறான விஷயத்த செய்யாதீங்க. இதல்லாமல் அதுக்கு பதிலாக தெய்வ சிந்தனையோடு இருங்க. ஒரு உங்கள் இஷ்ட தெய்வம் குலதெய்வம் இருக்கும், அது மனசில் நினச்சிக்கிட்டே போங்க. மனசில் ஊர் போட்டுனே இருப்போம், கையில் மணி வச்சுருந்தா ஊர் போடணும்னு அவசியம் இல்லை. நம்ம மனசில் அந்த தெய்வத்தோட பேரை மனசில் நினச்சிட்டனாலே அதே உரு போடுற மாதிரி தான். அதை நீங்கள் போட்டுகிட்டே வரலாம். இது மாதிரிலாம் செய்யலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்க போகுது. அப்போது பரிகாரங்கள் செய்யும்போது அந்த கெடுப்பங்கள் கண்டிப்பாக குறைஞ்சிரும். உங்களுக்கு அந்த ஜென்மத்திலேயே சூரியன் சனி சேர்க்கை ஏற்பட்டனால உங்களுக்கு நிறைவேறாத ஆசைகள் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போகும். இந்த காலகட்டம் தான் இது, குறைவான தற்காலிகமானது தானே, அப்புறம் கண்டிப்பாக நடக்கும். இது தள்ளி போகும். உங்களுக்கு வந்து நல்ல எண்ணங்கள் மனதில் வராமல் கெட்ட எண்ணங்கள் மனசில் வரும். இப்படி சம்பாதிக்கலாமா, அப்படி இப்போது சில பேருக்குலாம் வந்து கெட்ட எண்ணங்கள் வர்றதுக்கு காரணமே தான். நல்லா தான் இருப்பாங்க, அவன் நல்லா தான்ப்பா இருந்தான், அவங்ககிட்ட நான் பணம்லாம் கொடுத்துருக்கேன், வாங்கியிருக்கேன், கரெக்டாக கொடுத்துருவான். இன்னமும் தெரில, இப்போ கொஞ்ச நாளாகவே அவன்கிட்ட கொடுத்தா பணம் வர மாட்டுது, பொய் சொல்கிறான், ஏமாத்துறான், அவன் கூட இருக்கிறவங்களும் சரியில்லை, இப்படி தான் சொல்லுவாங்க, கேட்டிருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டம் தான் இப்போ உங்களுக்கு வந்திருக்கு. அப்போது உங்கள் ராசியிலேயே அந்த சேர்க்கை ஏற்பட்டிருக்கனால உங்களுக்கு கெட்ட எண்ணங்கள், கெட்ட சகவாசங்கள் ஏற்படும். அதை நீங்கள் தவிர்த்துடணும். புதுசாக வந்தாலும் தவிர்த்துடணும். பழசில் இருந்து இருக்கிறவங்கள வந்து ஒதுங்கி போயிடணும். இப்படி தான் நீங்கள் செய்யணும். ஒதுங்கி இருக்கணும், அளவோடு பேசணும், அளவோடு நடந்துக்கணும். உணவு வகையில் நல்லா கேட்டுங்க. உணவு வகையில் நீங்கள் அளவோடு சாப்பிடணும். இப்போ உள்ள காலகட்டங்களில் ஃபாஸ்ட் ஃபுட்டு இருக்குன்னு சொல்லி இஷ்டத்துக்கு சாப்பிடக்கூடாது. அதனால் உடல் நலம் வந்து கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த ஜென்ம ராசியில் சேரக்கூடிய சேர்க்கையால் ஏற்படக்கூடிய விஷயங்கள். இதுக்கு பரிகாரம் வந்து சனிக்கிழமையில் காலையில் விநாயகர் வழிபாடு பண்ணது, தேங்காயில் உடைச்சி அதில் நல்லெண்ணெய், தேங்காயில் உடைச்சி நல்லெண்ணெய் தீபம் போடணும், போட்டு விளக்கேற்றிட்டு அருகம்புல் சாத்தி வழிபட்டு வரணும். மாலை வேளையில் நெய் விளக்கு போட்டு ஆஞ்சநேயர் வழிபட்டு வரணும். இது இல்லாமல் நல்லா கேட்டுங்க, கும்பராசிக்காரங்களுக்கு அதாவது ஆறு, குளம், ஏரி, கடல் இது மாதிரி உள்ள பக்கத்தில் கோயில், அந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும். நீர்நிலை உள்ள கோயிலுக்கு பக்கத்தில் போயிட்டு வரணும், போயிட்டு வந்து வழிபட்டு வரணும். இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம். அது இல்லாமல் இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் வீட்டில் அந்த கலசம்னு சொல்லுவாங்க, கும்பம், அதுக்கு பேர் தான் கும்பம்னு சொல்லுவாங்க. உங்கள் ராசியாக தான். அப்போ அந்த செம்பு, பித்தளை செம்பு, செம்பால் செஞ்ச செம்பு அப்படிலாம் இருக்கும். அதில் வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீர் நிரப்பி அதில் மஞ்சள் நீர் விட்டு பச்சை கற்பூரம் அதெல்லாம் போட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தில் போட்டுருங்க, ஒரு ஏலக்காயில் நசுக்கி போடுங்க. இதெல்லாம் பண்ணிட்டு அந்த கும்பு மாதிரி வச்சு அதில் பூ போட்டு பொட்டுட்டு அதை வணங்கிட்டு வரணும். இந்த சனிக்கிழமை நீங்கள் அதை நீரை வணங்கிட்டு வரணும். வணங்கிட்டு அதை செடியில் ஊற்றிடலாம். மாலை வேலையில் செடியில் ஊற்றலாம், காலையில் வணங்கலாம், மாலையில் செடியில் ஊற்றிடலாம். நீங்கள் கூட தெளிச்சிக்கலாம், தண்ணியில் தலைக்கு தெளிச்சிக்கலாம் எல்லாருமே. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும். இது வந்து கும்பராசிக்கான வந்து பிரத்யேகமான பரிகாரமாக சொல்லியிருக்கேன். இது நீங்கள் கடைபிடிச்சி பண்ணிட்டு வரலாம். இந்த ஜென்ம சனி இந்த ஜென்மராசியில் வந்து சூரியனும் சேர்ந்து இது மாதிரி பிரச்சனை கொடுக்கறத நீங்கள் கண்டிப்பாக தவிர்த்துடலாம். இந்த பரிகாரங்கள் இறைவெல்லாம் பண்ணிட்டு வரலாம். தான தர்மம் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா கேட்டுங்க, அதாவது ரொம்ப நடக்க முடியாமல் இருப்பாங்க, தவழ்ந்து போவாங்க. கை காலில் வந்து கையே செய்ய முடியாமல் இருக்கும், காலு செய்ய முடியாமல் இருக்கும், ஆனால் செய்ய முடியாமல் இருக்கும். இப்படிப்பட்டவங்களுக்கு தான் நீங்கள் உதவி பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். இது இல்லாமல் சுமை தூக்குறாங்களே தொழிலாளிகள், ரொம்ப பாரம் சுமந்து லோடர் அன்லோடர்னு சொல்லுவாங்க, லாரிலேருந்து வந்து ஏற்றுவாங்க இறக்குவாங்க, இது மாதிரிலாம் பண்ணுவாங்க. மூட்டையாக தூக்கி போடுவாங்க. அவங்களுக்கு உதவி தசை பண்ணலாம், அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். அவங்களுக்கு வருமானம் குறைவு தான், ஆனால் நீங்கள் வாங்கி கொடுத்தா கண்டிப்பாக வாங்கிப்பாங்க. அவங்களுக்கு துணிமணி எடுத்து கொடுக்கலாம், சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், இது மாதிரிலாம் செய்யலாம். கடுமையான வேலை செய்கிறவங்களுக்கு உழைப்பாளிகள், அவங்க உழைப்பாளின்னு சொல்லப்படுறாங்க, அவங்களுக்கு வந்து நீங்கள் தானம் பண்ணி உதவி பண்ணால் ரொம்ப நல்ல விஷயமாக சொல்லப்படுது. இதனால் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த சூரியன் சனி சேர்க்கையிலேருந்து நீங்கள் இந்த பரிகாரத்தாலையும்
இறை வழிபாடாலும் நீங்கள் கண்டிப்பாக கெடுபலம் குறைஞ்சி நட்பனை பிறப்பு உறுதின்னு சொல்லி நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழணும்னு வாழ்த்தி என்னுடைய உபாசன மகாவாராகி வணங்குறேன். ஓம் மகிஷத் பஜாயி வித்மகி சண்டகஸ்தாய் துர்கி தன்னோ வாராகி பிரஜோதியாத் வாராகி பரிபூர்ணங்கள் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கும்பத்தில் ஏற்பட்டிருக்கிற சூரியன் சனி சேர்க்கையுடைய பலாபலம் தான் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இப்போ கடைசியாக மீனராசியை பற்றி சொல்ல போகிறேன். மீனராசிக்கு 12ஆம் இடத்துல ஏற்பட்டு, பொதுவாகவே 12ஆம் இடத்துல என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது மோட்சஸ்தானம், தாம்பத்திய அந்யூன்யம் கொடுக்கக்கூடிய ஸ்தானம், நஷ்டங்களை ஏற்படுத்தக்கூடிய ஸ்தானம், வெளியூர் வெளிநாடு பயணத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம், இப்படி தான் சொல்லப்படுது. இது முக்கியமான விஷயமாக சொல்லப்படுது. இது இல்லாமல் நல்லா கேட்டுங்க, 12ஆம் இடத்தில் எந்த கிரகம் வந்தாலும் அது நல்ல சுபகிரகமாக இருந்தால் இருக்கட்டும், பாவகிரகமாக இருக்கட்டும், அதன் சக்தியை இழந்து விடுவார்கள். இது ஒரு சூட்சமான உண்மை. இந்த பதிவில் நான் சொல்கிறேன். 12ஆம் இடத்துல எந்த கிரகம் வந்தாலும் அவங்களுடைய சக்தியை இழந்து விடுவார்கள். இதுதான் உண்மை, நிதர்சனமான உண்மை. நிறைய அனுபவம் உள்ளவங்களுக்கு தான் இந்த விஷயம் தெரியும். அப்போது 12ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு நல்லது தான் நடக்க போகுது, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மீனராசிக்காரங்களுக்கு 12ஆம் இடத்துல இந்த சூரியன் சனி ஏற்பட்டனால விபரீத ராஜயோகம் கூட ஏற்படும். அப்போ இன்னைக்கு 12ஆம் என்ன சொல்லியிருக்கேன், வெளிநாடு போக முடியாமல் இருப்பாங்க, கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ண போயிடுவீங்க. அப்புறம் நஷ்டம் ஏற்படும் சொல்லியிருக்கேன். அது தவிர்த்து ஒரு லாபம் கூட, கொஞ்சம் லாபம், குறைவான லாபம் கண்டிப்பாக ஏற்படும். அது மாதிரி ஆகிடும். அது உங்களுக்கு அந்த சமயோசித புத்தி வந்துடும். பொதுவாகவே மீனராசிக்காரங்களுக்கு சமயோசித புத்தி உண்டு, என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன். அப்போது அதை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் அந்த நஷ்டம் வராமல் லாபத்தை சம்பாதிச்சிருவீங்க. இது இல்லாமல் மோட்சஸ்தானம் சொல்லப்படுது எதுக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அது நேரங்கள் வரும்போது தான் போவாங்க. இருந்தாலும் உடம்பு படுத்தப்படிக்காரவங்க, நோயால் இருப்பவங்க, அதுக்குன்னா நேரம் வரக்கூடியவங்களாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அந்த மோட்சம் அடைவார். அதுவும் சூரியனும் சனியும் சேர்ந்திருக்கனால கண்டிப்பாக மோட்சம் அடைவார்கள். அவங்க சிவலோக பதவி அடைவார்கள், வைகுண்ட பதவி அடைவார்கள், அப்படி சொல்லப்படலாம். அப்போ அவங்களுக்குலாம் இது நன்மை தான் நடக்க போகுது. அவங்க இருந்தும் எந்த பலனும் இல்லைன்னு சொல்லுவாங்க. எல்லாருமே இவங்க எப்படா போவாங்க அப்படின்லாம் நினைப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு தான் இந்த பதிவு நான் சொல்லியிருக்கேன். அப்போ அப்படிப்பட்டவங்களுக்கு ஈஸியான முறையில் அந்த இறைவனடி சேர்ந்துருவாங்க. இது மோட்சஸ்தானம் அந்த 12ஆம் இடத்துல சொல்லியிருக்கனால. இது இல்லாமல் இவங்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நிறைய வெளியூர் வெளிநாடு பயணம் சொல்லியிருக்கேன். அதனால் அலைச்சல் திருச்சல் ஏற்படும் 12ஆம் இடம்து. அப்போது நீங்கள் இவங்க அலைஞ்சிக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு வகையில் வெளியே போயிட்டே வந்துடணும். வீட்டில் தங்கக்கூடாது, எந்த இடத்துலையுமே ஒரே இடத்துல இருக்கக்கூடாது, ஒரே இடத்துல ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. நீங்கள் மாறி மாறி போயிட்டே இருக்கணும், பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வீட்டுக்கு வரணும், போகணும், வீட்டுக்கு வரலாம், வெளியே போகலாம், அங்கே போகலாம், இங்கே வரலாம், நண்பர்களோட போகலாம், உறவினரோட போகலாம், இப்படி தான் சுற்றிக்கிட்டே இருக்கணும். இல்லை தொழில் உத்தியோகம் தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களாம் நிறைய பயணங்கள் மேற்கொள்ளலாம். பொருளை போய் நீங்களே டெலிவரி பண்ணிட்டு வரலாம், இல்லை ஆள் மூலிமா பண்ணலாம். இது மாதிரிலாம் செய்யலாம், நம்மளே செய்யலாம், தப்பு கிடையாது. இப்போலாம் முதலெல்லாம் கீழே இறங்கி வந்துட்டாங்க. ஏன்னா நிறைய காம்படிஷன், ஒவ்வொரு பொருள் விற்பனையிலுமே போட்டி நிறைய நிலவ ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பொறாமல் இருக்கிறது இருக்கட்டும், போட்டி நிறைய வந்துடுச்சு. இப்போது காம்படிஷன் நிறைய விளம்பரம் பண்ணுறாங்க. என் பொருள் தான் வசதி, உன் பொருள் வசதி இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க, நேருக்கு நிறையவே சொல்கிறாங்க. அப்போ உள்ள காலகட்டத்தில் நம்மளே இறங்கி அதில் செயல்படுத்துறது தான் நல்லதுன்னு சொல்லப்படுது. அதனால் மீனராசிக்காரங்க நீங்கள் கண்டிப்பாக எல்லாத்தையுமே ஒரு ஈஸியாக தான் எடுத்துப்பீங்க. தோல்வியை நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. தோல்வியை பார்த்து வெற்றியை தான் குறிக்கோளாக இருப்பீங்க. அப்பேற்பட்டவங்களுக்கு இந்த 12ஆம் இடத்துல சூரியன் சனி சேர்க்கை பெரிய பாதிப்பை ஒன்றும் கொடுக்க போகிறதில்ல. அதனால் நீங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக பலன் பெறுவீங்க. நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, நல்லா கேட்டுங்க, மீன்களுக்கு உணவு கொடுக்கணும். பொறி தான் வாங்கி பண்ணல, அது சாப்பிட்ற உணவுலாம் கொடுக்கலாம். அதுக்கு போட்டு அதுக்கு வீட்டில் வளர்க்குற மீன் வச்சு அவங்களுக்கும் உணவு கொடுக்கலாம், நிறைய கொடுக்கலாம். இது மாதிரி காலகட்டத்தில் நீங்கள் மீன் தொட்டிட்டு வாங்கி வைக்கலாம். இப்போ உள்ள காலகட்டத்தில் வாங்கி வைக்கலாம். அதுக்கு உணவு அளிக்கலாம். இது இல்லாமல் கடல் வாழ் உயிரினங்கள் அது எல்லாத்துக்குமே உதவி பண்ணலாம். நீங்கள் கடல் வாழ் உயிரினங்கள் எல்லாத்துக்குமே உதவி பண்ணலாம். அதில் ஈடுபட்டவங்களுக்கு உதவி ஒத்தாசம் பண்ணலாம். மீனவர்கள் சொல்லுவாங்க, அவங்களுக்கு உதவி பண்ணலாம். அது இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு ஆசிரியர் துறையில் உள்ளவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எல்லாமே நல்லா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நலிஞ்சு போயிருப்பாங்க, வருமானம் இல்லாமல் இருப்பாங்க, தனியார் பள்ளியில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, ரிட்டையர்டாக இருப்பாங்க, ஒன்றுமே இருக்காது, அவங்க பென்ஷன் கூட வந்திருக்காது. அப்பேற்பட்ட ஆசிரியராக பார்த்து அதுதான், அதாவது பாத்திரம் அறிந்து பிச்சையிடுன்னு சொல்லியிருக்காங்க முன்னோர்கள். அது எது என்னன்னு அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, கஷ்டப்படுறவங்க தான் உதவி பண்ணணும். இருக்கவங்களுக்கு போய் சொல்லுவாங்க, ஏமாற்றுவாங்க, அவங்களுக்கு உதவி பண்ணக்கூடாது. அப்போது அப்படிப்பட்டவங்களை தான தர்மம் பண்ணிட்டு வரணும். நீங்கள் அப்படிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த மீனராசிக்காரங்களுக்கு இந்த சூரியன் சனி சேர்க்கையிலேருந்து விடுபட்டு வந்துடுவீங்க. கெடுபலம் கொஞ்சம் நற்பலனாக ஏற்படும். இந்த இறை பரிகாரம்லாம் சொல்லியிருக்கேன், தான தர்மம் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் நீங்கள் பண்ணக்கூடிய தெய்வ வழிபாடுகள்லாம் நீர்நிலை பக்கத்தில் இருக்கிற முருகர் கோவில், பெரும்பாலும் முருகர் கோவிலுக்கு போயிட்டு நல்லது. அது இல்லாமல் சிவன் கோவில், இது மாதிரிலாம் வழிபட்டு வரலாம். ஆஞ்சநேயர் சனிக்கிழமையில் மாலை வேளையில் வழிபட்டு வரலாம். காலையில் விநாயகர் வழிபட்டு வரலாம். சிவனை வழிபட்டு வரலாம். அந்த சிவன் நல்லா கேட்டுங்க, இந்த மிருத்யுஞ்சேஸ்வரன் சொல்லக்கூடிய சிவன், அதாவது
நோய் நொடி தேய்க்கிறவர், அப்படிப்பட்ட சிவன் அந்த மாதிரி ஸ்தலங்கள்லாம் இருக்குது. அங்கே போயிட்டு வழிபட்டு வரலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்தோடைய செயற்கையோட பலன் கடிப்பல் குறைஞ்சி நற்பலன் தான் ஏற்படும். நீங்கள் கண்டிப்பாக நல்லா வந்துருவீங்கன்னு சொல்லி எல்லாரும் போய்ட்டு வாழ போகிறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி என்னுடைய உபாசனர் மகாவாராகி போனாங்க. ஓம் மகிஷத் பஜாய வித்மகி சண்டகஸ்தாய திமிகி தன்னோ வாராகி பிரஜோதியாத் வாராகி பரிபூர்ணங்கள் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.